நாம் பார்க்க போகிற ஒரு வேத பாடமானது பைபிளின் கடின பகுதிகளை அணுகுவது எப்படி. பைபிள் படிப்பதற்கு ஒரு பார்வையிலே நாம் பார்க்கும்போது எளிதான புத்தகம், இன்னொரு விதத்திலே பார்க்கும்போது படிப்பதற்கு மிகவும் கடினமான புத்தகம். ரெண்டுமே சரி. ஒரு இதுல பார்க்கும்போது நமக்கு இதை வாசிப்பதற்கு என்னது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நமக்கு வாசிக்கணும் என்று தோணும். ஆதாம்க்கு கதை நல்லா இருக்குது, அடுத்து யாருக்கு கதை வருது, நோவா தாத்தா வர்றாரு, காயின் ஆபேல் வர்றாங்க, அடுத்து யார் வர்றா, மெம்ரோது அபிரகாம் தாத்தா வர்றாரு, ஈசாக்கு வர்றாரு, யாக்கோபு வர்றாரு, அடுத்து யார் யோசேப்பு அப்படி வர்றாரு. அப்படி நல்லதொரு இதில் உள்ள நெரேட்டிவ் எல்லாமே நல்ல ஒரு வரலாற்று சம்பவங்கள். இதெல்லாம் இன்றைக்கு நல்ல திரைப்படம் எடுத்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அவ்வளவுக்குள்ள அந்த ஆக்ஷன் எல்லாம் இருக்குது. யோசேப்பை இவங்க எப்படி வஞ்சிக்கிறாங்க, அப்படி குழியில தூக்கி போடுறது, போட்டுட்டு அப்படி நடிக்கிறது, அப்படி ஒரு ரத்தத்தெல்லாம் கொண்டு வந்து தகப்போன்னு அழுறது. இவர் அப்படி இருந்துட்டு அந்த விஷன் எனக்கு 17 வயதுல எனக்கு கர்த்தர் நிச்சயமா செய்வாருன்ற அவர் அதற்காக அந்த ஆம்பிஷனோட இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறுவது, இங்கே அவங்களுக்கு அங்க பஞ்சம் வர்றது, இதெல்லாம் அழகான சம்பவங்கள். மோசேக்கு சம்பவம் அதை போலதான். அப்படி என்னது ஆத்துல இருந்து எடுக்கிறது, இங்க அடுத்து என்னது 5 வயசுல இருந்து ராஜ வாழ்க்கை 40 வயது வரைக்கும், அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்துல மந்தை மேய்க்கிறது, அடுத்த 40 வருஷம். இப்படி ஒவ்வொருடைய சம்பவங்கள் ஒரு பக்கம் அழகா இருக்கும். அடுத்து தீர்க்கதரிசிகள் அக்கினி இறக்குறது, இப்படி ஏராளமான அற்புதங்கள் நிறைந்தது. அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்கு வந்தாச்சுன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய நம்ம கதைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை அழகா சொல்லி கொடுப்பாங்க. கானா ஊரிலே எப்படி திராட்சரசெல்லாம் குறைபட்டு இருந்த போது அவர் அவமானம் இருக்கும்போது டக்குன்னு சொல்றாரு, தண்ணியெல்லாம் நிரப்புங்க சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்களுடைய பயணங்கள், அங்க போகும்போது என்னென்ன பிரச்சனை, எப்படி அவருக்கு காஸ்பல் போகுது, நிருபங்கள்ல அந்த பிரச்சனைகள் எழுதுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்த்தா தரிசனங்கள். ஒரு பக்கம் இந்த புத்தகம் எளிதான புத்தகம், இன்னொரு பக்கம் இந்த புத்தகம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான புத்தகம். இந்த பைபிளில் உள்ள சில வாசகங்கள் எந்த சின்ன பிள்ளை படிச்சாலும் அது எளிதா புரியும். அதே வாசகம் சில வேளைகள்ல புரிவதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஒரு ஆதியாகமும் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை இப்போ வாசித்தால், ஆதியிலே தேவன் வானத்தை, ஒரு சின்ன பிள்ளை படிச்சா ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார், அவன் படைச்சார். அதே நேரத்துல இது கடினமாகவும் இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஆதியிலேன்னா எப்போ, 6000 வருஷமா, 60000 வருஷமா, விஞ்ஞானி சொல்றானே 600 மில்லியன் ஆண்டு அதுக்கு முன்னையா, ஆதி எப்போல இருந்து தொடங்குது, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அப்போ மிச்சம் எல்லாம் எப்ப சிருஷ்டித்தார். இந்த ஒரே வசனம் புரிந்து கொள்ள ஒரு பக்கம் ஈஸி. தேவன் ஆதியில எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார். எங்க கடினமாகுது, ஆதியிலேன்னா எப்போ, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்படி இந்த ஒரு வசனம் ஒரு பக்கம் இது ஒரு கூட்டத்தாருக்கு புரிந்து கொள்ள எளிது, சில சூழ்நிலைகள் வரும்போது இது கடினமாக காணப்படுகிறது. இதை போல பைபிளுடைய அநேக பகுதிகள் உண்டு. இப்போ மத்தேயு நற்செய்தி நூல் ஆகிய பழைய ஏற்பாட்டுக்கு முதல் வசனத்தை எடுத்து இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு முதல் வசனத்தை நம்ம பார்ப்போம். அபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இது புரிஞ்சுக்க ஈஸியா கஷ்டமா? ஒரு சின்ன பிள்ளை ஒரு புதிய கிறிஸ்தவன் படிக்கிறான். ஆபிரகாமுக்கு குமாரன் ஈசாக்குன்னு அங்க படிச்சோம். ஆபிரகாமுக்கு குமாரன் தாவீது, தாவீதுக்கு குமாரன் சாலமோன்னு அவன் அரசனை கட்டுனான், ராஜாவர அவன் தானே இந்த அரண்மனையை கட்டுனான். இது என்னது தாவீதுக்கு குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு வரலாறுன்னு இருக்கு.
அவன் கீழே படிச்சா விளங்கும். ஆனா ஏன் இங்க அப்படி போட்டிருக்கு? அதுக்கு பின்னாடியில என்ன இருக்குது? யூதர்களுடைய வழக்கம் இருக்குது. யூதர்களுடைய வழக்கப்படி மூதாதையர் யாரா இருந்தாலும் என்னது சொல்லணும்? என் பாட்டம் முப்பாட்டன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, எனக்கு அவன் தந்தைன்னு சொன்னாலும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. இது கலாச்சாரத்தின் பின்னணியில படிக்கும் போது என்ன செய்கிறது? இது புரிந்து கொள்வதற்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, பைபிள் புரிந்து கொள்வதற்கு கடினமான புத்தகமே. ஆனபடினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இதை எத்தனை தடவை படிச்சாலும் திரும்ப நம்ம படிக்க வேண்டி இருக்குது. 2 தடவை படிக்கிறோம், 3 தடவை படிக்கிறோம், இவ்வளவுதானா? இதை போய் நீ டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்க என்னத்துக்கு? இதுல ஆழங்களை அறிஞ்சு கொள்ளணும். இது என்ன சொல்லுது, இதுல என்ன சொல்லுது, எனக்கு புரியல, இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும். இது எந்த மத கிரந்தத்திலோ கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதா? இல்ல எத்தனை தடவை வாழ்க்கை முழுவதும் இந்த புத்தகத்துக்கு அளவுலோ இல்லோ இன்னொரு புக்க என் வாழ்க்கை முழுவதும் படிச்சு பார்க்க முடியுமா? ஒன்று இதுல பல காரியங்கள் உண்டு. அதில் ஒன்று இது படித்து புரிந்து கொள்ள மிக கடினமானது. உள்ள வந்து ரொம்ப புதையல் இருக்குது. இதை அன்லாக் பண்ணணும்னா நம்ம கஷ்டப்பட்டு இந்த கடலில் இருந்து முத்துக்கள் எடுப்பது போன்ற உள்ள காரியம். ஆனா அப்படின்னாலே பைபிள் புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமான புத்தகம். நாம் கடினமான புத்தகம் என்று நம்ம ஒரு பக்கம் சில காரியங்கள் எளிதா இருந்தாலும் கடினமான பகுதிகள் இருக்கின்றன. இது இருக்கின்றன என்று சொல்லும் போதுதான் நாம் படிப்பதற்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன் கடினமான புத்தகமா இருக்கிறது என்று பார்க்கும்போது, முதலாவது கால இடைவெளி மற்றும் கலாச்சார இடைவெளி. கால இடைவெளி. சில புத்தகங்கள் இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் பைபிளுடைய கடைசி புக்கு நம்ம வாழ்றதுல இருந்து 1900 இயர்ஸ் 1900 வருஷத்துக்கு முன்னெடுக்கிறது கடைசி புக்கு. பைபிளுக்கு கடைசி, பைபிளில் 66 புத்தகம் இருக்குது. கடைசி புக் எழுதியே 2000 வருஷம் ஆகுது. முதல் புத்தகம் எழுதி 3500 வருஷம் ஆகுது. அப்போ ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் இல்ல, பாதி சம்பவங்கள் எல்லாம் 3500 4000 ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த சம்பவங்கள். இப்போ நமக்கு போன நூற்றாண்டு 2 நூற்றாண்டுகள் முன்பு நடந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம், பேசுறோம். அதே நமக்கு நிறைய புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ நம்ம வேற ஒன்று வேண்டாம, இன்றைக்கு என்னது இருக்குது? ஸ்மார்ட் போன் இருக்குது, மொபைல்ல. கொஞ்ச காலத்துக்கு முன்ன முதல்ல வரும்போது எப்படி இருந்து இவ்வளவு சோப்படப்பா போல ஒரு ஆண்டனா இருக்கும். அடுத்து என்ன வந்தது? ஒன்னொன்னா அடுத்து கலர் போன் வருகிறதுன்னு ஒரு பெரிய இது வந்தது. அதுக்கப்புறம் என்ன வருது? ஃபீச்சர் போன், கால்குலேட்டர் இருக்குதான், அதுல கிரிக்கெட் விளையாடலாமா, அலாரம் வைக்கலாமா, அப்புறம் அப்படி அப்படி இப்படி வளர்ந்து வந்திருக்கு. அடுத்து எனக்கு அடுத்த தலைமுறை வருது. அவனுக்கிட்ட போய் இந்த 2000 வந்த அந்த மொபைல் போனை கிடைச்சா அவனுக்கு என்ன புரியும்? என்னது இது? இது ஏன் இது இப்படி இருக்குது? இது எதுக்கு இவ்வளவு பெருசா இருக்குது? இதற்குள்ள ஒண்ணுமே இல்லையே, வசதி இல்லையே, போன் மட்டும்தான் நடிக்க முடியும், அதுக்கு எதுக்கு ஏன் இவ்வளவு பெருசா இருக்கணும்? இதை அப்ப புரிந்து கொள்ளணும்னா அவன் அப்ப போனான். அந்த காலத்துல எவ்வளவு வளர்ச்சி இருந்தது, எப்போ அந்த மொபைல் போனை கண்டுபிடிச்சான், யார் கண்டுபிடிச்சான், அப்போ எவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டது. கம்ப்யூட்டரை பொறுத்தவரை ஹார்ட் டிஸ்க் எதுவா இருக்கட்டும். அதே போலதான் பைபிள் எழுதப்பட்டு 3500 ஆண்டு போய் ஆதியாகமத்தினுடைய கால இடைவெளி ஆனபடினாலே அந்த கலாச்சாரங்கள் அங்கு உள்ளதாய் காணப்படுகிறது. இப்ப நம்ம இருக்கிறது தமிழ் பண்பாடு. அமெரிக்கர்கள் என்னது 21ஆம் நூற்றாண்டு எல்லாம் கம்ப்யூட்டர் காலம் எல்லாம் என்னது எங்க இருக்கிறாங்க? ஐடி ஃபீல்டுல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த கண்ணோட்டத்துல போய் பைபிளை புரியணும்னு நினைச்சா புரிய முடியாது. அதெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு வட்டாரங்கள்ல நடந்தது ஆபிரகாம் சம்பவங்கள்லாம். ஆடு மாடு நடத்தி கொண்டு போனது, தண்ணீர் காட்ட போனான்னு இருக்குது, அவர்கள் பெண் பார்க்க போன படலங்கள், அது எப்படி, இதெல்லாமே அவர்கள் கலாச்சாரம் சார்ந்தது. ஆனப்படினாலே கலாச்சாரத்தை நாம் அறிந்தால்தான் புரிந்து கொள்ள முடியும். 2வது, பைபிள்ல ஒரே விதமான இலக்கிய உருவங்கள் பயன்படுத்தப்படவில்லை. பைபிளில் வரலாறு காணப்படுகிறது, சட்டம் காணப்படுகிறது, போயட்ரி பாட்டுகள் காணப்படுகிறது, விஸ்டம் லிட்டரேச்சர் என்று சொல்லுவார்கள், அந்த பழமொழிகள் போன்றது, நீதிமொழிகள் போன்றவைகள், தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகிறது, கடிதங்கள் காணப்படுகிறது,
அப்போகாலிப்டிக் லிட்டரேச்சர்னு சொல்லுவாங்க, வெளிப்படுத்துதல் போன்ற அந்த தரிசனங்கள் போன்றவைகள் காணப்படுகிறது. அப்போ எல்லாத்தையும் விளக்குவதற்கு புரிந்து கொள்வதற்கு ஒரே மாதிரி புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த யோசேப்புடைய சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, யோசேப்பு எத்தனை வயதுல, 30 வயதுல ராஜா என்ன சொல்லுகிறாரு, உன்னை கொண்டு நிறுத்தி உனக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுப்பேன், சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரியவனா இருப்பேன். அதுக்கு அர்த்தம் என்னது, நான் எனக்கு லெட்டர் பேட்ல மட்டும் என்னது, நான் மற்ற எல்லாம் நீ பாத்துக்கப்பா. இதை நம்ம புரிந்து கொள்றதுல வேற இன்னும் இதற்கு என்று சொல்லி உருவகப்படுத்தியோ அதை எதை மையப்படுத்தி சொன்னார், இவருடைய ஆளுகை என்று சொன்னால், லெட்டர் பேட் என்று சொன்னால், அதுக்கு நம்ம ஒண்ணுமே போக தேவையில்லை. அது இவ்வளவுதான். அது நரேட்டிவ், ஹிஸ்டரி, வரலாறு சொல்லுது. யோசேப்பை பார்த்து ராஜா சொல்லியாச்சு, இப்படிப்பா நீ பாத்துக்க, அவ்வளவுதான். அதே நேரத்தில் வெளிப்படுத்துற விசேஷத்துல ஒரு இது இருக்குது, ஒரு எழுத்து வருது, ஒரு அதிகாரத்துல ஒரு சம்பவம் வருது. கடலில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதுக்கு இத்தனை கொம்பு இருந்தது, அது வாயிலிருந்து இது புறப்பட்டது, அது அப்படி இருக்குது. அப்ப அதை விளக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அப்போ கடலுக்குள்ள இருந்து பெரிய ஒரு டிராகன் வருமா இருக்கும், பைபிள வரும்னு சொல்லும்போது நம்ம துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு ரெடியா இருக்கணுமா இருக்கணும்னு இல்லை, நம்ம அப்படி விளக்க கூடாது. இப்போ உன்னத பாட்டு புத்தகம் இருக்கு, உன்னத பாட்டு புத்தகத்தை சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க உன்னத பாட்டை பற்றி பேசக்கூடாது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன்னத பாட்டு புத்தகம் கிறிஸ்துவையும் சபையும் பற்றி பேசுகிறது என்று சொல்லி அப்படி விளக்குறாங்களே, வேற ஒன்னையும் விளக்க கூடாது. அதுல கிறிஸ்துவும் சபையும் பற்றி தான் பேசுகிறது. அப்போ அதுல அந்த ஸ்திரிய அந்த புத்தகத்துல தலை முதல் கால் வரை ஒவ்வொரு அங்கமா வர்ணிக்கிறாரு. அப்ப இயேசு அப்படியா பார்த்துட்டு இருக்காரு, கண் இப்படி இருக்கு. அடுத்து நம்முடைய வெளியில் சொல்ல முடியாத உடல் அங்கங்கள் அதுவும் சொல்லப்படுகிறது. குடும்பத்து கணவன் மனைவிக்கு உள்ள அந்த தாம்பத்திய உறவுகளை பற்றி டீட்டெயிலா சொல்லப்படுது. அத்தனையும் கிறிஸ்துவுக்கு சபையும் சொன்னா, அப்போ எங்க ஆட்டுக்குட்டியானவருக்கு கல்யாணம்னா அதான் அவனுக்கு கேட்கறாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்போன்னு கேட்கறான். பைபிள் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய நூல். குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். முதல்ல சொல்றது அந்த செக்ஸ் was created by God and initiated by God, not perverted sex within the boundary of marriage. அப்போ அதை எப்படி அனுபவிக்கலாம் அதை டீட்டெயிலா சொல்றாரு. சாலமோன் இதை எழுதும்போது, உன்னத பாட்டு எழுதும்போது வாலிபன் என்ன யோசிப்பான். நீதிமொழிகள் எழுதும்போது எப்படி, 50 வயசு, என் மகனே அங்க போவாத இங்க போவாத, டிவி பார்க்காத, நான் 30 வயசுல சுத்தினேன், நீ சுத்தாத, பரஸ்திரியை ஏன் நீ பாக்குற. இவர் பார்த்தாரு 30 வயசுல இவர் எல்லாம் பார்க்கலாம். ஆனா இவர் இப்ப வரும்போது இவருக்கு பிள்ளைங்களுக்கு, என் மகனே உன் கண் அங்கு போவதென்ன. ஆனா இவருக்கு கண் அப்ப போச்சு. அது பிரச்சனை இல்லை. ஓ நீங்க தகப்பனா இருக்கிறீங்க, உங்க பிள்ளை யோசிப்பீங்க, நான் கெட்டு போனேன், என் பிள்ளை சரி நான் அப்படிதானே கெட்டு போனேன், அதுவும் பார்க்கதான் செய்யணும்னு சொல்ல மாட்டீங்க. பார்க்காத போவாத, நான் பைக்ல 30 வயசுல வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆனேன், அதனால நீ ஆக்சிடென்ட் ஆகியா பிரச்சனை இல்லை, நல்ல தப்பன்னு சொல்ல மாட்டான். நான் தான் அப்படி ஆனேன். அதுதான் சாலமோன் என் மகனேன்னு சொல்றாரு. பிரசங்கியர் சொல்றாரு, உன் பல் விழும் ஒன்னும், அப்படி உன் பல் விழும் ஒன்னும், உன் கண் சொக்கி போகும் ஒன்னும். அப்ப யாரு, கிழவன். அப்போ இதை நம்ம புரிந்து என்ன செய்யணும், பைபிளா விளக்கணும். இது யார் எழுதுனா, எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று சொல்லி எழுதணும். பிலமோனுக்கு கடிதம் எழுதுறாரு, அது என்னது ஒரு பர்சனல் லெட்டர், உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். பிலமோனுக்கு எழுதும் போது ஒனேசிமோன்னு சொல்லி, அவனை நீ மன்னிச்சுக்கப்பா, அவன் ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தா நான் கொடுத்துட்றேன், அவன் கத்தருக்க பிள்ளையாயிட்டான் சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறாரு. அடுத்து என்னது, யோவான் உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாருக்கும் சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன சொல்றது, பர்சனல் ஆட்டு. அதை வச்சு இதெல்லாம் உபதேசம் வச்சுட்டான், நீ எல்லாவத்திலும் சுகமா இருக்கணும், இதுதான்ப்பா உபதேசம்னு சொல்லி உபதேசத்தை கொண்டு வந்துட்டான். ஹெல்த் அண்ட் வெல்த் டாக்டர். இது பைபிள் உபதேசம் அல்ல. வாழ்த்துறை எழுதும் போது எழுதுறாங்க, நீ நாசமா போகும்படி வேண்டாம் தொடங்குவாங்க, நல்லா இருக்கணும் பான்னு தொடங்குவாங்க. இதை விட முக்கியமான காரியம்,
நாம் அனைவரும் பாவிகள். ஏன் பைபிள் புரிய கஷ்டமா இருக்குன்னா, இவைகள் எல்லாம் விடவும் ரோமர் 3:23, 1 யோவான் 1:8 போன்ற வசனங்களில் சொல்லப்படுகிறது. நம்ம நமக்குள்ள நிறைய தவறான எண்ணங்கள் காணப்படுகின்றன. ஆனபடினாலே பைபிளை புரிந்து கொள்வதற்கு நாம் அநேக வேளைகளிலே கஷ்டப்படுகிறோம். ஆனபடினாலே தான் நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்வதற்கு முன்பதாக ஜெபத்தோடு என்ன செய்யணும்? ஆண்டவரை இதை புரிந்து கொள்வதற்குரிய இலுமினேஷன், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இலுமினேஷனை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இதற்கு என்று சொல்லி நிறைய சட்டங்கள் இருக்குன்னா, இது ஒரு ஒழுங்குள்ள புத்தகம், ஒழுங்கு இல்லாம எழுதல. ஒவ்வொரு வகையான லிட்ரேச்சர் காணப்படுகிறது. தீர்க்க தரிசனங்களை விளக்குவதற்கு ஒரு முறைமை உண்டு. மற்ற நரேட்டிவ் வரலாற்று புத்தகங்களை விளக்குவதற்கு ஒரு நீதி உண்டு. சுவிசேஷ புத்தகங்களை விளக்குவதற்கு ஒரு நீதி உண்டு. ஆனப்படினால பைபிள் ஒரு கடினமான புத்தகம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற கோல், இதை நம்ம படிக்கிறதுனால நமக்கு என்னத்துக்கு? கடினமா இருந்தா கடினமா இல்லாம போனா என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவதாக இந்த பைபிளை போதிக்கிறோம் இல்லையா, போதிக்கிறவங்களுக்கு ஏன் முக்கியம் என்று சொன்னால், இது தவறே இல்லாத புக்கு என்று சொல்லி நமக்கு முதலாக தெளிவு வரணும். ஏன்னா வெளியே நிறைய வச்சுட்டு கேட்கறான், இதா பைபிள் அங்க தப்பு இருக்குது, இங்க தப்பு இருக்குது, இங்க தப்பு இருக்குது, காணி கேட்டா இதா தப்பு இருக்குதுன்னு அநேக குழுக்கள் பேசுறாங்க. பேசும்போது நமக்கு தெளிவு இருக்கணும். எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன், பைபிளில் தவறு இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு வேண்டும். யோவான் 17:17. மட்டுமல்ல, பைபிளை கடின பகுதிகளை நாம் அறிந்து வச்சிருக்கணும். அடுத்தவன் சொல்லி ஓஹோ அப்படி இருக்குதா. ஒரு பாஸ்டர் கிட்ட, என் ஃப்ரெண்டு தான் பைபிள் காலேஜில் என்னோட படிச்சவர், மலையாளி. அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், நீர் பாஸ்டர் ஆனோ? ஆமா. இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வரவா சொன்னாரு? ஆமா, சமாதானத்துக்கு பிரபு. இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து பட்டயம் வாங்க எதுக்கு சொன்னார்? வார்த்தைக்கு தெரிஞ்சு இயேசு சொன்னாருன்னு தெரியும், ஏன் சொன்னாருன்னு தெரியாது. பைபிள் அப்படி ஒரு வசனமே கிடையாது. இல்ல ஒன்று நான் படிச்சேன், எங்க உண்டு இயேசு கிறிஸ்து பட்டயத்தை எடுக்கிறோம், பட்டயத்தால சாவான்னு சொன்னாரு? அப்படி ஒண்ணு கிடையாது. அவர் என்கிட்ட கேட்டாரு, ஏன் நீ ஏன்னு கேட்டப்போ இந்த இதான் சம்பவம்னாரு. அடுத்தவன் சொல்லி நம்ம இப்படி பைபிள் இருக்குதோ, நான் தெரியாம படிக்காம அப்படி நம்ம கேவலப்படுறது போல விடக்கூடாது. நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். முதலாவது, இது தவறில்லை, அது நிச்சயம். இரண்டாவது, இதுல என்ன இல்லை, இதுல உள்ள தவறு கடின பகுதிகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அறிவதோடு இல்லை, இப்போ இயேசு சொன்னார், அது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதோட இல்லை, இயேசு ஏன் அங்க சொன்னார், இந்த கடின பகுதிக்கான விளக்கங்களை நம்ம என்ன செய்திருக்கணும், நாம் தெரிந்து வைத்திருக்கணும். அவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஆகிடக்கூடாது, நாம் அதை சொல்லிக் கொடுப்பது போல ஆகிவிட வேண்டும். இது விசுவாசிகளுக்கு ஊழியர்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியதாகும். அவிசுவாசிகளுக்கு சொல்லும் போது இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சிருந்தோம்னா தைரியமா நம்ம அவிசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லலாம். ஆனா அவங்க கேட்டக்கூடாது, என்ன தவறு இருக்குன்னு சொல்லி நமக்கு போல்டுனஸா கரேஜா நம்ம சொல்லலாம், கேள்விகளுக்கு பதிலளிக்கலாம். இந்த பைபிள்ல கடின பகுதிகள், குழப்பமான சில பேசேஜுக்கு போறதுக்கு முன்னா நமக்கு அந்த ப்ரீ சப்போசிஷன் சொல்லுவாங்க. நாம் கொண்டிருக்க வேண்டிய நீதிகள் என்னவென்று சொன்னால், தேவனால் பொய் சொல்ல முடியாது. It is impossible for God to lie. எபிரேயர் 6:18. 2 தீமோத்தேயு 2:13 சொல்கிறது, தேவன் தன்னை மறுதலிக்க ஒட்டார். God cannot deny himself. யோவான் 14:6 சொல்கிறது, அவரே சத்தியம். என்னாகும் 23:19 சொல்கிறது, அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல. யோவான் 17:17 சொல்கிறது, ஆமா, யோவான் 17:17 சொல்கிறது, அவருடைய வசனம் சத்தியம். சங்கீதம் 119:170 சொல்கிறது, அவருடைய வார்த்தைகள் அனைத்தும் உண்மை. பைபிள் இவ்வளவு சொல்லுது, அவரு பொய் சொல்ல மாட்டார். நாம் விசுவாசிக்கிறது இது அவர் கொடுத்ததுன்னு. நம்ம அந்த தேவாவினால் பைபிள் அருளப்பட்டது ஏன்னு அந்த வேத பாடத்துல நம்ம பார்த்துட்டோம். அவர் இதை கொடுத்திருக்கிறாரு, அவரு பொய் சொல்ல மாட்டாரு. அப்போ இதுல பொய் இருக்காது, இது சரியாதான் இருக்கும். ஆனா கடினமா இருக்கிறது யாருக்கு சைடுல பிரச்சனை, நம்ம புரிந்து கொள்ளதுதான் பிரச்சனை. இதுல தப்பு இல்லை, தேவனுடைய பார்வையில் தப்பு இல்லை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இது தேவனுடைய வார்த்தை. நிறைய பேரு குழப்பம் அடைந்து போறது காரணம், இது தேவனுடைய வார்த்தை என்கிறது நிச்சயம் இல்லை. நல்ல எழுத்து,
அழகா எழுதியிருக்கிறாங்க. நிறைய வரலாற்று சம்பவம் இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு புரிந்து கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டு பிரதிகள் எல்லாம் நம்பக்கூடியவைகள். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் எல்லாம் நம்ப தகுந்தவர்கள். எவனும் பணம் கொடுத்து வச்சு எழுதல. பணம் கொடுத்து நீ எழுது, இவ்வளவு பணம் தான், மாத்தி கதையை பிளேட்டை திருப்பி இயேசு வச்சு எழுதுன்னு எழுதல. பயந்து ஓடினவனுங்க எல்லாம் சாகிறதுக்கு கொண்டு போடுவான்னு இயேசுக்கு சிலுவைக்கு கீழே ஒருத்தனை இல்லை. ஆனா உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகு மறிக்கவும் துணிந்து எல்லாத்தையும் இழந்து போய் சாட்சியா நின்றார்கள். இதை விட நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்து பைபிளை தேவனுடைய வார்த்தை என்று சொன்னார். யோவான் 10:35. ரோமர் 9:6 பவுல் சொல்லுகிறார் வேத வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3:16 பவுல் சொல்லுகிறார் எல்லா வேத வாக்கியம் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. மத்தேயு 4:4 சொல்லுகிறது மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் புறப்படும் ஒவ்வொரு வாயினர் பிழைப்பான் என்று சொல்லி. 2 பேதுரு 1:20-21 சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் பேசினார்கள் என்று சொல்லி. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள். இந்த டெஃபினிஷன் நம்ம பார்த்துட்டோம். God superintending work on human others using their individual personalities, they composed and recorded without error his revelation to man in the words of the original manuscript. மூல பிரதிகளிலே தேவனுடைய வார்த்தையை தவறில்லாமல் அவருடைய பர்சனாலிட்டியை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். இவைகள் தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிறது. இது எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயு 4. இவைகள் வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட முடியாது யோவான் 10. அவைகள் அழிந்து போகாது, வானம் பூமி ஒளிந்து போனால் ஒளிந்து போகாது. இது தேவனுடைய வார்த்தை என்று தன்னை குறித்தே பேசுகிறது. இவைகள் நிறைவானது உண்மை என்று இன்னும் பல வசனங்கள் சொல்லுகிறது. தீமோத்தேயு 1, தீத்து 1:2, எபிரேயர் 6:18, 1 யோவான் 1:5-6. வரலாற்று ரீதியிலும் விஞ்ஞான ரீதியிலும் அநேக காரியங்கள் உண்மையாய் காணப்படுகிறது. பைபிள் சொல்லுகிறதெல்லாம் தேவன் சொன்னார் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள்ல இந்த வசனம் நிறைய ஆதியாகமம் 2:2, சங்கீதம் 95 போன்ற வசனங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது தேவன் எப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது பைபிள் அங்க சொன்னு வராது, தேவன் சொன்னார்ன்னு வரும். ஆனபடினாலே தேவனால் வந்தது என்று காணப்படுகிறது. தேவன் எது சொன்னாரோ பைபிள் அதையே சொல்லுகிறது. பைபிளின் கடின பகுதிகளை நாம் அணுகும் போது நாம் செய்ய வேண்டிய முறைகள் என்னென்ன? பைபிளில் அநேகம் கடின பகுதிகள் இருக்கிறது. கடின பகுதி என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க சில வெப்சைட்ல எல்லாம் போனா போதும். எரர்ஸ் இந்த பைபிள், கான்ட்ரடிக்ஷன்ஸ் இந்த பைபிள் போனா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதா தவறு இருக்குது, இதா தவறு இருக்குன்னு நீங்க லிஸ்டே போட்டு வச்சிருக்கலாம். ஒரு புக்கு போட்டாங்க 700 inconsistencies in the Bible. பைபிளில் காணப்படும் 700 தவறுகள். ஒரு NIV நல்ல மொத்தத்துல பைபிள்ல 700 தப்பு இருக்குப்பான்னு சொல்லி அவன் என்ன செய்திருக்கிறான் போட்டிருக்கிறான். அதுக்கு இன்னொரு புக்கு கவுண்டரா அப்பாலஜெட்டிக்ஸ்ல அப்பாலஜிஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. 700 inconsistencies in the Bible answered சொல்லி விளக்கங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்ப நமக்கு இது தெளிவு இருக்குது, இது தேவனால் கொடுக்கப்பட்ட புத்தகம். அப்போ அவன் 700ல 7000 தப்பு சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்தை, பரிசுத்த ஆவியானவர் தனக்குள் வாசம் செய்ய பெற்றிருக்கிற ஒருவன், இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிற ஒருவன், இது தேவனால் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிற ஒருவன், அவன் எதை தவறுன்னு பார்த்தாலும் இதற்கு விளக்கம் கண்டுபிடிக்க மாத்தி சொல்றான். முயற்சிப்பானே இல்லாமல் விழுந்து விட மாட்டான் மலையில. ஆனா இப்ப ரட்சிக்கப்படாதவங்க கையில அந்த புத்தகங்களோ அந்த வெப்சைட்டுகளே பார்க்க நேரிட போது, அப்போ அவனுக்கு கிறிஸ்து மார்க்கத்துல வரணும்னு யோசிப்பான், நல்லா இருக்கு போல இருக்குன்னு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நிறைய தப்பு இருக்குது, இது சொல்ல மாட்டேங்கிறாங்க, பைபிள்லயும் எல்லாம் ஏமாத்துதான் என்று அவன் வஞ்சக வலைக்குள் விழுந்து விடுவான். அதுல இருந்து நாம் அவர்களை மீட்டெடுக்கணும். அப்போ பைபிளில் கடின பகுதிகளை நாம் அணுகும் போது சில காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும். முதலாவது காரியம், do not assume that the unexplained is not explainable. இதுவரை நமக்கு விளக்கம் காணாதவற்றை ஒரு காலத்திலேயும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி முடிவு பெறக்கூடாது. இதுவரை தெரியல, அதனால தெரியவே செய்யாது, ஒரு நாளும் விளக்க முடியாது என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம முடிவுக்கு வர முடியாது.
பைபிளில் சொல்லப்பட்ட அனைத்தையும் நாம் உடனடியாக விளக்கிவிட முடியாது. நாம் பார்த்தது போல கால இடைவெளி, கலாச்சார இடைவெளி, அதனுடைய இலக்கண வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனபடினாலே அந்த மாடர்ன் ரீடர் இப்போ உள்ளவர்களுக்கு கடினமாய் தோன்றும். நாம் தொடர்ந்து படிக்கதான் நமக்கு விளக்கங்கள் கிடைக்கும். இப்ப எப்படி இந்த சயின்ஸ்ல ஒவ்வொரு காலம் முன்னேறும் போது ஒரு நட்சத்திர மண்டலங்கள் குறித்து அதிகமா அவங்க படிச்சு முடிவுக்கு வர்றாங்க. இப்போ சோலார் சிஸ்டம்ல முதல்ல எத்தனை வச்சிருந்தாங்க? 9 கிரகங்கள் வச்சிருந்தாங்க. புளூட்டோ வர தியரி எல்லாம் போட்டு படிச்சு கொடுத்துருந்தாங்க. ஆனா இவருடைய விஞ்ஞான வளர்ச்சி முன்னேற்றம் கண்ட பிறகுதான் என்ன தெரியுது, புளூட்டோவுக்கு ஒரு கோளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த லட்சணங்கள் பத்தாது, இவங்களுடைய கிரைட்டீரியாவை அது மீட் பண்ணல. அப்பதான் தெரியுது. அப்ப எலிமினேட் பண்றாங்க, அது இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே போலதான் இதில் உள்ள அத்தனையும் நமக்கு ஒரு நாள்ல நமக்கு ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது. இதுவரை யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாத சில பகுதிகளும் காணப்படுகின்றன. சிலவற்றை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது, சில கலாச்சார பின்னணிகள் சூழமைகளை பார்க்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு பகுதி வரும், பிலாத்து என்னது கலிலேயருடைய பலிகளுடைய கலிலேயர் தானே ரத்தத்தோட கலந்திருந்தான். அது சும்மா படிச்சா என்ன புரியும்? ரத்தத்தை கலந்திருந்தாங்க. ஒருவேளை இவங்க பலி கொடுக்கும் போது கொஞ்சம் ரத்தத்தையும் ஒன்று, இப்போ வேற ஒன்றும் பைபிள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கிறான், வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி இப்படிதான் யோசிப்பான். இதை இன்னும் இப்ப அவனுக்கு விளக்க முடியாது. ஆனா இந்த சரியா புரிந்து கொள்ளணும்னா அப்ப அண்ணன் என்ன நடந்தது, ஏற்கனவே அடிக்கடி என்ன செய்யுது, ரிவால்ட் அவனுக்கு விரோதமா கிளர்ச்சிகள் எழுப்பிட்டு இருக்குது. அவன் என்ன செய்யறான், ராணுவத்தை எல்லாம் வச்சு அவன் கிளர்ச்சி பண்றவனா வெட்டி சாட்சி அடக்கிடுறான். அத பைபிள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது, ரத்தத்தை கலந்துருந்தான். அவங்களுக்கு அது ஈஸியா புரியும். அன்றைக்கு மத்தேயு எழுதுனவங்களுக்கும் இந்த வார்த்தைன்னா என்னன்னு புரியும். 2000 வருஷம் கழிச்சு நம்ம இருக்கிறதுனால, 2000 எவ்வளவு 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கிறதுனால நமக்கு புரியல. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இப்போ இன்னொன்னு சொன்னாங்க, நான் அதை கூட நான் ஸ்டடி எடுத்தேன். JEDP தியரின்னு இடையில வந்தது, பால் ஹியூசன் 200 ஆண்டுக்கு முன்ன. மோசையுடைய புத்தகங்கள் எல்லாம் மோசை எழுதல, ஜே லிட்ரேச்சர், லிட்ரேச்சர், ப்ரீஸ்ட்லி, டியூட்டரானமிக்னு 4 ட்ரெடிஷனு எல்லாம் கிமு 500ல தான் எல்லாம் சேர்ந்து பஞ்சாங்கமம் வந்துன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஆர்குமெண்ட் என்னது, அது வரைக்கும் எழுத்தே கிடையாதான், மோசைக்கு காலத்துல எழுத்தே கிடையாதான். அதனால மோசை எழுத இது பண்ண வாய்ப்பு இல்லை. பிறகு அவங்க மோசைக்கு பரம்பரைக்கே சந்ததியில சொல்லி ஒருத்தன் சின்ன கதை சொல்லி 10 நூற்றாண்டு கழியும் போது அவனை சும்மா கடலை தாண்டி வந்தானுங்களாம். இது 10 நூற்றாண்டு தாண்டி இது கடவுளே கடலை பிளந்துட்டான்னு கதை மாறி போச்சுன்னாங்க. ஆனா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, மோசைக்கு காலத்துக்கு முன்ன உள்ள யூனிஃபார்ம் டேப்லெட்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எழுத்து இவனை ஆர்குமெண்ட் பண்ணி எடுத்தது 200 வருஷத்துக்கு முன்னே, எழுத்தே கிடையாது. அப்போ இது இப்ப அடிபட்டு போச்சு. அமுராபிலான்னு சொல்லக்கூடியதா மோசேக்கு காலத்துக்கு முன்னே இருக்குது. நிறைய சட்டங்கள் எழுத்து வடிவிலே காணப்படுகின்றன. மட்டுமல்ல ஹிட்டைட் ஏத்தியர் அப்படி ஒருத்தனே கிடையாது, அது இந்த லெஜெண்ட்னு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவைகள் எல்லாம் இன்றைக்கு உண்மை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1754 வரைக்கும் ஊர் என்கிற பட்டணத்தை குறித்தே ஒன்று இல்லாத இருந்தது, இன்றைக்கு எல்லாம் உண்மை என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் சில காலங்கள் பிடிக்கும். நம்ம எல்லாத்தையும் புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேனே, வெளிப்படுத்தின விசேஷத்துல 11ஆம் அதிகாரத்துல 2 சாட்சிகள் வருவாங்க. அப்ப அந்த சாட்சிகள் வரும்போது அற்புதம் எல்லாம் செய்வாங்க. கடைசியில என்ன செய்வாங்க, கொலை செய்யப்படுவார்கள். அவங்க கொலை செய்யப்படுறதை யாரெல்லாம் பார்ப்பாங்களா, யாரு பார்ப்பாங்க? உலகத்தில் உள்ள சகல ஜனங்களும் பார்த்து எல்லாரும் கிஃப்ட், ரொம்ப உலகமே ஒரு பண்டிகை கொண்டாடும் இவங்க மரணத்துக்கு. உலகமே எத்தனை நாள் இடைவெளியில? 3 நாளுக்குள்ள உலகமே அதை பார்க்க ஒண்ணு இருக்கு. இத சிரிச்சுக்கிட்டு இருந்தான், இது எப்படி யூசுப்பா இருக்க, இங்க எந்த அந்த தெருவே தெரிய மாட்டேங்குது, உலகம் ஃபுல்லா எப்படி தெரியும்னு. நமக்கு அது இன்னைக்கு கஷ்டமா இருக்குது இல்ல. இன்னைக்கு மொபைல்ல லைவா என்ன செய்யலாம், டிவி பார்க்கலாம், வாட்ஸ்அப்ல உடனே ஏதாவது செத்துட்டான் பாரு, இதா வந்துட்டான் பாரு, பேஸ்புக்ல ஏதோ மரணம் அப்படி வருது. நமக்கு இல்ல. எத்தனை வருஷம் ஆயிருக்குது? 2000 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ நமக்கு புரிந்து கொள்ள ஈஸி. ஆனா
இதை முற்காலத்துல பைபிளை விளக்கினவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? இதை விளக்குறதுக்கு அவன் சொன்னான், என்ன பைபிள் பொய் எழுதுனவனுக்கு லூசுப்பா இது கூட தெரிய மாட்டேங்குது, உலகம் முழுதான் பாப்பானாகும். அவங்க அப்படி விளக்கணும். ஒருவேளை இது ஆவிக்குரிய ரீதியில அவங்க அப்படிதான் விளக்கி இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு இது தெரியாது. ஒருவேளை சில சொல்லியிருக்காங்க, எதிர்காலத்துல ஒருவேளை வருமா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதனால சிலது நம் காலத்தில் விளக்கப்பட முடியாமல் இருக்கலாம், பிற்காலத்தில். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அனைத்திற்கும் விளக்கம் இதற்கு சொன்னபடியே சரியாய் வந்ததுன்னு எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கு டைம் எடுக்கும். ஆனபடினாலே நாம் முடிந்தவரை ஆய்வு செய்ய வேண்டும், முடியாதவற்றை காலம் வருவதும் பொறுமையை பார்த்திருக்க வேண்டும். இன்னொன்று, இரண்டாவது காரியம், do not presume the Bible is guilty until proven innocent. இப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் நம்ம படிக்கிறோம், அதனுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாம இதான் தப்பா சொல்லிட்டு என்று சொல்லி ஒரு தவறான முடிவுக்கு நம்ம என்ன செய்து விடக்கூடாது, வந்து விடக்கூடாது. நாம் ஒரு புத்தகம் படிக்கிறோம்னா அந்த புத்தகத்துல இருந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது தான் படிக்கிறோம். இந்த புக்கை இப்ப படிக்கிறேன், இவ்வளவு நேரம் செலவு பண்ணி படிக்கிறேன்னா இதை படிக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு சரக்கு கிடைச்சிருக்கணும். படிக்கிற முன்னே இதுல 1008 தப்பு இருக்கும், இப்படி சொல்லிட்டு படிச்சா ஒண்ணும் புரியாது, நமக்கு பிரயோஜனம் வராது. இதா தப்பு இருக்கு, இதா தப்பு இருக்கு, இதா தப்பு இருக்கு, இதா தப்பு இருக்கு, இப்படி படிக்க போனா தப்ப கண்டுபிடிக்கணும்னு படிச்சா கண்டுபிடிக்கலாம். எல்லாம் நீ எந்த தவறான அபிப்பிராயம் இல்லாம, நான் எந்த எண்ணம் இல்லை, இதை எப்படி சரியா இருக்கு படிக்கிறேன், எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு இது விளங்கல்ல அப்படின்னு சொல்லணும். இல்ல அவன் சொன்ன அந்த வெப்சைட்ல பார்த்தேன் எல்லாம் தவறாதான் இருக்குது, இதான் இங்க தவறா இருக்குது அப்படி என்று படிக்க கூடாது. மூன்றாவது காரியம், do not confuse our fallible interpretation with God's infallible revelation. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய சில வியாக்கியானங்களுக்கு இரண்டையும் இணைக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தை, நமக்கு சில வியாக்கியானம் இருக்குது, இதுதான் ஏன் வியாக்கியானம் தான் பெருசு, அதுக்கு இதை கீழே இறக்கக்கூடாது. ஒரு உதாரணம், 666. 666ன்னா இப்போ பைபிளே அது ரிசர்ச் பண்ண சொல்லி இருக்குது, அதனால தப்பு இல்லை. புத்தி உள்ளவன் கணக்கு போடுப்பா, சிந்திப்பா என்று சொல்லி, அதனால அது தப்பு இல்லை. அப்போ ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வியாக்கியானம் வந்தது. 1ஆம் நூற்றாண்டு, அந்த 1ஆம் நூற்றாண்டு, அதுக்கு பிற்பட்ட காலங்கள் நீரோ மன்னனுக்கு அந்த நம்பர் இதுவாகும், அந்த ரோமர்களுடைய நம்பர் இதுவாகும். எவனாவது ஒரு என்ன சொல்றது, உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சர்வாதிகாரி வந்தா அவனுக்கு நம்பர் இதுவாகும். கம்ப்யூட்டருக்கு நம்பர் www வேர்ல்டு வைடு வெப் 666 இதுவாகும் அப்படின்னு ஒவ்வொரு காலம் வரும்போது ஏதாவது சொல்லி விடுறாங்க. இப்போ இவங்க சொல்ற இன்டர்பிரிட்டேஷன் சரி இல்லைன்னு வரும்போது தப்பா சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படி வரணுமே ஒழிய அதெல்லாம் தெரியாது. www தான் அந்தி கிறிஸ்து. எதுக்கு? அப்ப இது உலகத்தில் உள்ள கிண்டல் அடிச்சாலும் பிரச்சனையே இல்லை. நீரோ மன்னனுக்கு நீரோ செத்து 2000 வருஷம் ஆகும். அப்போ நீரோ பற்றி சொன்னது அது சரிதான் என்று சொல்லி சில தங்கக்கு இன்டர்பிரிட்டேஷன் தான் முக்கியம். நம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் என்னது? ஃபேலிபிள். நம்ம ஞானத்திலிருந்து பேசுகிறோம், அதை தேவனுடைய வார்த்தையோடு பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும், அப்பதான் ஏற்றுக்கொள்ளணும். சரி, இது தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது நம்முடைய ஞானத்திற்கு மிஞ்சி நடக்கக்கூடும் என்று சொல்லி நம்ம விட்டுடுறோம். இப்ப www வந்துட்டு, அடுத்து என்ன வந்துட்டு, ஆதார் கார்டுல அது இருக்குதான், அடுத்து என்னது பயோசிப்னு இப்ப நிக்குது. பயோசிப் தான் அந்தி கிறிஸ்து, அரிசி அளவு இருக்கு, இதா குத்துறான், இதா இங்கதான் வைக்க முடியும்னு சொல்றாங்க. நாளைக்கு வேற ஒண்ணு வரும். அப்ப வரும்போது இதை வச்சு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவனுக்கு அதை ஏற்றுக்கோ. ஐயோ, நான் அப்படி இல்லை, எனக்கு உபதேசம், எனக்கு பிரீச்சிங், எனக்கு எழுத்து புக்கெல்லாம் எழுதி இருக்கிறேன், நான் தப்பா எழுதி இருக்கிறேன். பைபிள்ல இருக்குது, அது ஒரு நாள் வரும். 670 அது வந்த பிறகு நமக்கு தெரியும் பைபிள்ல இதா இருக்கு. தீர்க்க தரிசனங்கள் எப்பவுமே அநேகம் ப்ரெடிக்ஷனுக்கு அதான் வருது போதுதான் வரப்போகுதுன்னு அந்த ஜோசியக்காரர் போல, அந்த வானிலை ஆய்வு மையம் போல வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை, அதுக்கு அல்ல, ப்ரெடிக்ஷனுக்கு அல்ல. இது நடந்த பிறகு படிப்பாங்க எல்லாம். ஐயோ, கிறிஸ்தவனுங்க சொன்ன புக்கு சரிதானே, இதெல்லாம் இங்க எழுதியிருக்கே. ராப்சர்ல போகாதவன் விளக்கி காட்டுவான்,
எங்க பைபிள்ல அன்னைக்கே பாஸ்டர் சர்ச்சில் சொன்னாரு, இதான் 666 இங்க கொண்டு வந்திருக்கிறானே, இதா பைபிள்ல எழுதி இருக்கு, அன்றைக்குள்ள நியூஸ் சேனல்கள் எல்லாம் பேசும். ஆனா அப்படின்னாலே நாம் நம்முடைய எரோனியஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பைபிளை நிறுத்துவதற்கு நாம் இது பண்ணக்கூடாது. 4வது காரியம், பைபிளுடைய கான்டெக்ஸ்ட், சூழவியல் அமைப்பு புரிந்து கொள்ளணும். ஒரு கான்டெக்ஸ்ட நம்ம என்ன செய்யணும், பைபிள் சொல்லுதுன்னு சொன்னா இந்த பைபிளுக்கு முந்தின வசனம் என்ன, பிந்தின வசனம் என்ன, அதை இம்மீடியட் கான்டெக்ஸ்ட்பாங்க. அடுத்தது என்ன எடுப்பாங்கன்னு சொன்னா அந்த சாப்டருடைய கான்டெக்ஸ்ட், அந்த அதிகாரம், அந்த ஒரு அக்கௌண்ட் எங்க தொடங்குது, எந்த இடத்துல அது மாறுது. அடுத்தது இந்த புத்தகம், இப்போ யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் என்னது, 16வது வசனம், என்ன வசனம் அது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் தந்தள்ளி இவரை இவ்வளவா அன்பு கொண்டார். இதை லிபரல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, எல்லா ரட்சிக்கப்படுவான்னு சொல்றான். அவன் எப்படி எடுக்கிறான்னா, இங்கிலீஷ்ல இருக்கு so God loved the world. அவன் எப்படி எடுப்பானா, so God loved the world. சோனா அப்படியா ரொம்ப நேசிச்சுட்டாராம், அதுக்கு அளவே இல்லாம போனதுனால எல்லாரையும் நேசிச்சு என்ன செய்துட்டாராம். ஜீசஸ் சோன்னு சொல்றதுக்கு முன்ன என்ன சொன்னாரு, மனுஷகுமாரன் மேல உயர்த்தப்படணும், நீ மறுபடி பிறக்கணும். அங்க இருந்துதான் வருது, மேலே உயர்த்தப்பட்டவரை பார்க்கணும். அதுக்கு அடுத்துதான் என்ன சொல்றாரு, சோ காட் லவ்ட் தி வேர்ல்ட். இது அவ்வளவுத்தையும் விட்டுட்டு இதை மட்டும் முடிச்சுட்டு பண்றதுனால இன்றைக்கு வியாக்கியானங்கள் தவறாய் போகிறது. இந்த கான்டெக்ஸ்ட் இது அந்த அதிகாரம். அடுத்து அந்த புத்தகம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் சொல்லுகிறாரு, எதுக்கு எழுதப்படுகிறது, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புக் எதுக்கு எழுதி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆதர் இதை வச்சுட்டு தான் இதெல்லாம் எழுதி இருக்கிறாரு. அடுத்து இந்த பைபிள் மொத்தத்துவம், எதுக்கு இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, இது நம்முடைய கைடு புக். கைடு புக், எந்த வழியா போனோம், எதுக்கு நித்தியத்துக்கு வழி. ஆமா, யூசேஜ் மேனுவல் எப்படி நம்ம சொன்னாலும் சரி, ஒர்க்கேஸ் மேனுவல் எப்படி நம்ம சொன்னாலும் சரி. இந்த கான்டெக்ஸ்ட விட்டுட்டு நம்ம படிக்கும் போது இன்றைக்கு இந்த புத்தாண்டு கூட்டத்துல எல்லாம் நான் இங்க பாப்பீங்க, ஏசாயா தீர்க்கதரிசி அழுதுகிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்தாருன்னா, அடப்பாவிகளா நான் சொல்லாததெல்லாம் சொன்னதா வச்சு ஏசாயா ஏசாயா சொன்னா ஏசாயா சொன்னா, ஆண்டவரே இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு ஏசாயாவை கர்த்தர் இன்றைக்கு பார்க்க அளவு பண்ணினாருன்னா. மோசையெல்லாம் பார்த்திருக்கிறாரு, ஏ தம்பி நீ கொஞ்சம் நீ எல்லாம் சொன்னப்பா பாருப்பா, நீ சொன்னதாட்டு சொல்லிட்டு இருக்கிறான்னு சொல்லி தமிழ்நாட்டு பிரசங்கமான ஏசாயா பார்த்தா, ஆண்டவரே என் புத்தகத்தையே ஆண்டவரே சேர்த்தீரு, படுபாவிய நான் சொல்லாததெல்லாம் எப்படி எல்லாம் சொல்லி. ஏசாயா சொல்லும் போது எவ்வளவு அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும், வீழ்ச்சி ஆசீர்வாதம் எப்ப வரும், எந்த கட்டளைகளோட வரும்னு சொல்லி அம்படத்தையும் முழுங்கிட்டு வசனத்துக்கு பாதி கால் பங்கு ஏசாயா சொல்லி இருக்கிறார் ஏசாயா சொல்லி இருக்கிறாருன்னு புத்தாண்டு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ பேரோட ஏசாயாக பேர் தான் நிறைய வருது. இதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அந்த பைபிளை அதிகாரம் வசனத்தை பிரிச்சதுதான் பெரிய தப்பு. நன்மை நிறைய இருக்குது. இப்ப எனக்கெல்லாம் டக்குன்னு எடுக்க வராது. நிறைய பேரு சர்ச்சில் இதுக்குன்னே போட்டி வரும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்னு சொன்னா 2 பேர் வாசிக்க ஆரம்பிச்சிட, ஒருத்தன் பார்ப்பான், நீ நிறுத்து. என்ன பிரச்சனைன்னா, இவர்களுக்கு வசனத்தை இவர்களுக்கு பொறுக்கி எடுக்கிறதுனால பெரியா பட்டணத்துல அப்படி இல்லை. பவுல் சொல்றதெல்லாம் தேடி பார்க்கணும்னா, ஏசாயா புத்தகம்னா 1ல இருந்தே அந்த ரோட படிச்சுட்டே வரணும். அங்க சாப்டர் கிடையாது, பிற்காலத்துல வந்தது. ஆனா அப்படின்னாலே சூழவியமில்லே பார்க்கணும். உதாரணம் பிலிப்பியர் 2:12 என்ன சொல்கிறது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போ செலவு எடுக்கிறான். ரட்சிப்பு கிருபையினால அவர் அங்க எழுதியிருக்கிறாரு. இங்க ரட்சிப்பு ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன், அப்போ ஒர்க் பண்ணாதான் சால்வேஷன் கிடைக்கும்னு தவறா என்ன செய்யறான், கான்ட்ரடிக்ஷன் சொல்றான். பவுல் சொல்லுகிறாரு, கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியையே அல்ல. இங்க இருக்குது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்ன்றத மாத்தி எப்படி சொல்றான், ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு பிரயாசப்படுங்கள்னு பைபிள் சொல்லியிருக்குன்னு சொல்றான். நாம் சொல்ல வேண்டியது இம்மீடியட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா, பிலிப்பியர் 1:19
சரீர விடுதலையை பற்றி பேசுகிறது பிலிப்பியர் 2:12. பரிசுத்தமாகுதலை பற்றி பேசுகிறது பிலிப்பியர் 3:20. மகிமையடைதலை பேசுகிறது. தேவனுடைய பார்வையை பற்றிய ரட்சிப்பை பற்றி பேசுகிறது. நம்முடைய சாங்டிபிகேஷன், தேவன் நமக்குள்ள வச்சிருக்கிற ரட்சிப்பை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். we should work out the salvation what God works within us. அதை பற்றி சொல்லுகிறாரே ஒழிய ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை பற்றி சொல்லவே வரல. இது படிக்கணும்னா அந்த புத்தகத்தை ஏன் எழுதினாரும் படிக்கணும், புத்தகத்தை யாருக்கு எழுதினாரும் படிக்கணும். அப்படினாலே இந்த கான்டெக்ஸ்டை நாம் பார்க்க வேண்டும். அடுத்த காரியம், கடின பகுதிகளை கிறிஸ்டல் கிளியரா இருக்கிற பேசேஜை அடிப்படையா வச்சு வளர்க்கணும். சில வசனம் இப்போ கடினமா இருக்குது, அப்போ அந்த அதை பற்றி இன்னும் தெளிவாக இன்னும் வசனங்கள் ஏதாவது சொல்லுகிறதா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது, இப்போ கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அப்போ இந்த பிலிப்பியர் 2:12 வச்சு கிரியைன்னு சிலவன் சொல்றான். அப்போ சந்தேகம் வந்து நான் பார்க்கணும், ரட்சிப்பு பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு மொத்தத்துல ஒரு கிளான்ஸ், ஒரு கன்கார்டன்ஸ் எடுத்து பார்க்கும்போது எக்கச்சக்கமா வசனம் வரும். எபேசியர் 2:8-9, தீத்து 3:5-6, ரோமர் 4:5, எக்கச்சக்கமான வசனம் சொல்லுது ரட்சிப்பு கிருபை கிரியினால் அல்ல, கிருபையினால். இன்னொருத்த சொல்றான், இயேசு கிறிஸ்து தேவன் இல்ல, அவர் வந்து படைக்கப்பட்டவராகும். ஏன்னா அவரே I am God worship me அவர் எங்கேயும் சொல்லல அப்படின்னு சொன்னான்னா ஏதாவது 1-2 வசனங்கள் அவன் சொல்லலாம். இப்போ அவன் எடுக்கலாம், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், என்னை தவிர தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இப்போ இயேசு கேட்கிறாரு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாயா? தமிழ்ல மொழிபெயர்த்துக்க சொல்வானேன்னு எல்லா கொஸ்டினையும் தமிழ்ல வந்து சொல்வானேன் செய்வானேன்னு தான் இருக்கு இந்த பழைய தமிழ்ல. நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாயா? தேவனை தவிர நல்லவன் இல்லப்பா, என்ன நல்லவன்கிறியா? இத மாதிரி வரும்போது சரி, இயேசு கிறிஸ்து அப்ப அவர் நல்லவன், அப்ப அவரை கெட்டவன் அவர் சொன்னா, அப்ப மற்ற வசனங்களை பார்ப்போம். இயேசு கேட்கிறாரு, எந்த பாவம் உண்டு ஒத்த நான் சொல்ல முடியுமா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? நான் நல்லவன் தான்ப்பா. ஏன் நல்லவன் இல்லாதவன், ஏன் நல்லவன் இல்ல? பாவத்துல உண்டானவன், அதனாலதான் நல்லவன் இல்லை. இயேசு சொல்ற நான் மேல இருந்து வந்தவர், அப்ப நல்லவர் தான். இப்போ இந்த ஒரு பேசேஜை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்லுது, அதையா அப்படி சொல்லுது, அதையா அப்படி சொல்லுது, நீ சிலவதையும் மண்டையை குழப்பிட்டு இருப்பான். சொல்லுது என்ன இது அப்படி சொல்லுது. கிளியரா இருக்கிற பேசேஜை பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆகிவிடும். அடுத்து சொல்லுவான், இயேசு கிறிஸ்துவ அது தேவனை மட்டும் வணங்கலாம், இயேசு கிறிஸ்துவ வணங்க கூடாது. இயேசு கிறிஸ்துவ எத்தனை இடத்துல வந்து வணங்குனாங்க? எங்க எதையோ வணங்காத, காலம் பிடிக்காதன்னாரா? வணங்குனத காலில் விழுந்து வணங்குறது ஒரு இடத்துல ஒருத்தன் தடை பண்ணான். எப்படி அவளுக்கு காலில் நீர் இடையில கொடுக்கலாம், அவருக்கு காலை தொட்டி இருக்கு. அவர் அவனை கடிந்து கொண்டார். இருக்கிற அன்னைக்கு இவ செய்யறா, அவளுக்கு பெரிய ரிவார்டு உண்டுனாரு. அப்ப இயேசுக்கு டெய்டி, இயேசு வணக்கத்திற்கு, இயேசு முழு முதல் 100% காட் என்பதற்கு பைபிள் அநேக வசனங்கள் இருக்கின்றன. ஒருத்தன் ஒன்றை பிடிச்சிட்டு நான் என் பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறாரு, அடுத்த செலவம் எடுப்பான். இயேசுவே என்ன சொன்னாரு? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால. அதனால பிதா ஃபர்ஸ்ட், குமார செகண்ட், பரிசுத்த ஆவியான 3. அப்ப நம்ம கேட்கணும், இப்போ பவுல் என்ன சொன்னாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவா, அப்ப இயேசு ஃபர்ஸ்ட், பிதா செகண்ட் நான் பவுல் சொன்னாரு. அப்போ ஒரு வசனத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து புரியாதோம்னா, கடினமா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம வந்து உடனே அதை ஒதுக்கி வைத்து விடுவோம். தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு இந்த பொருந்தும். இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல உள்ளது தானியலுக்கு சிலது போன்ற ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் சிலது புரியும். அடுத்த காரியம், do not base teaching on an obscure passage. ரொம்ப அந்த கிளியரா இல்லாத ரொம்ப கருகலான ஒரு வசனத்தை வச்சுட்டு உபதேசம் பெரிய டாக்டரினை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஒரு டாக்டரின் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொன்னா பைபிள்ல தேவன் அதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறார், அப்போஸ்தலர் என்ன சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாய் அப்போஸ்தலர் பால், ஏனென்றால் அப்போஸ்தலர் பவுலுக்கு தான் அநேக வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது சபையை குறித்து. ஏனென்றால் புறஜாதிகளின் அப்போஸ்தலர் பவுல் தான், பேதுரு யூதர்களுக்கு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பவுல் இதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு. ஓவராலா பைபிள்ல என்ன டீச்சிங் இருக்குது, இந்த உபதேசத்தை எடுத்தா வேற ஏதாவது உபதேசத்தை இடிக்குமா, தேவனுக்கு குணாதிசயத்தை இடிக்குமா? இப்போ இயேசு கிறிஸ்து
ஆரியஸ் என்கிற ஒன்றம் தான் அரியன் ஹெரசி. இயேசு கிறிஸ்து மனிதனோட மேல், பிதாவோட கீழ் மேல். அப்போ இயேசு தேவனா தேவன், பிதா தேவனா தேவன், இயேசு அவரோட சின்னவர். அப்ப ரெண்டு கடவுளா அங்க இடிக்குது பாத்தீங்களா? ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, ரெண்டு கடவுள் சொன்னா அது பாலிதீசம். அப்போ ஒன்றில் ஒரு முடிவுக்கு வரணும். இயேசு தேவன் இல்லைன்னு சொல்லணும். இயேசு தேவன் சொன்னா பிதாவும் தேவனா ரெண்டு தேவன் ஆகக்கூடாது. ரெண்டு தேவன் இருக்க முடியாது. ஏனென்றால் என்னையின்றி வேறு தேவன் இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்க கேட்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து பெரியவர் இல்லைன்னா ஆதாம கிட்ட பேசினது யாருக்கா? அப்ரஹாமுக்கு முன்ன வந்து பேசினது யாருக்கா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் காட் த ஃபாதரா வந்து பேசினார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்ரஹாமுக்கு முன்ன வந்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு முன்பாக யார் சொன்னா? காட் த ஃபாதரா சொன்னாரு. காட் த சன். மோசேக்கு முன்ன வந்து யாரு பேசினாரு? கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்றார் இருக்குது. செங்கடலை பிளந்தது யாரு? காட் த ஃபாதரா பிளந்தாரு. காட் த சன். சீனாய் மலையில வந்து நிறங்கி முகமுகமா பேசினது யாரு? காட் த ஃபாதரை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை இதுவரைக்கும். அவருக்கு பிரசன்ஸ் கூட இதுவரை ஒருவனும் ஃபீல் பண்ணது கூட இல்லை. சரி, இப்ப ஒரு உபதேசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். 1 கொரிந்தியர் 15:29 பவுல் கேட்கிறாரு, மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுவாங்க, அப்ப என்ன செய்வாங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? இதை வச்சுட்டு நிறைய டினாமினேஷன் டாக்டர் உருவாக்கலாம். இதுக்கு 200 இன்டர்பிரேஷன் வரை வந்தாச்சு. 1 இல்ல 2 இல்ல 200 வியாக்கியானம் வந்தாச்சு. அப்ஸ்கியூர் பேசேஜ் இது. இப்ப சிலவன் சொல்றான், மொர்மோன் டீச்சிங் சொல்லுகிறது, செத்தவருக்கு வேண்டி நீ ஞானஸ்நானம் எடுத்து அவன் பரலோகம் கொண்டு போயிடலாம். மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுபவர்கள். அப்போ பவுல் சொல்லி கொடுக்கிறாராம். பவுல் வேற யாரையும் அடையாளம் காட்டுறாரு. இப்போ சிலர் சொல்லுகிறாங்க, ஒருத்தர் ஒரு எல்டர் செத்து போனாருன்னு சொன்னா அவர் ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு, ஒரு ஏதாவது ஒரு டீக்கனா இருக்கிறாரு. அப்ப அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு சார்பில் நீ ஞானஸ்நானம் எடுத்தாதான் உனக்கு என்ன பதவி வரும், அந்த அடுத்த ஆளு இவருக்கு பொசிஷன் வர முடியும். சில சபைகள் பின்பற்றுகின்றன. சிலர் ஆவிக்குரிய வியாக்கியானம் கொடுக்குறாங்க. சிலர் சொல்றாங்க உயிர்த்தெழுதலை மறுதலிக்கிறவர்கள் செய்தது என்று சொல்லி, இதை வைத்துக் கொண்டு ஞானஸ்நானத்திற்கோ எதுக்கோ உபதேசத்திற்கோ இந்த பேசேஜ் கொடுக்கப்படலை. தேவையில்லாததை பிடிச்சிட்டு இந்த கல்ட் குரூப் இருக்கிறாங்க இல்லையா, சம்பந்தமே இல்லாதது ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டு தான் அவனுக்கு மொத்த அஸ்திபாரமே இருக்கும். இதுதான் முக்கியம் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அடுத்த காரியம், the Bible is a human book with human characteristics. 100% தேவாமீனன் எழுதப்பட்டது. ஆனால் மனிதர்கள் எழுதினது, மனிதருடைய குணாதிசயங்கள் காணப்படுகிறது. அவருடைய நான் சொன்ன பர்சனாலிட்டி அவர் ஹிண்டர் பண்ணவே இல்லை. இப்ப என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு வந்து இப்ப லூக்கா எழுதும் போது நான் தீவிரமாய் கேட்டறிந்து விசாரித்தபடியே, அநேகர் எழுத முற்பட்டார்கள், நான் தீவிரமாய் விசாரித்து அறிந்தபடியே என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம பார்க்கிறோம். அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அவங்க லிட்டரரி ஸ்டைலை பயன்படுத்துகிறாங்க. இப்போ எந்த புத்தகம், இந்த புலம்பல் புத்தகத்தை எப்படி எழுதுகிறாரு, அல்லேலூயா கர்த்தரை துதின்னு எழுதுறாங்க, ஐயோ பிடிபட்டு போச்சு. அப்போ அது வந்து ஒரு சோக பாட்டு. அந்த சோக பாட்டை படிக்கும் போது திருச்சிட்டு படிக்க கூடாது. ஆபகுக் எழுதும் போது அவர் வந்து புலம்புகிறார், ஆண்டவரே ஐயோ உமக்கு காது இல்லையா கண் இல்லையா ஆண்டவரே, இந்த தேசத்தா ஜனங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறானுங்களே. ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ சொன்ன சரிதான், பாபிலோனியனை கொண்டு வச்சு இவனோட தீர்த்துறேன். திருப்பி ஐயோ ஆண்டவரே இவர் நல்லவனை கொண்டு இவன் அடிச்சா சரி, இவனோட மோசமானவரை கொண்டா நீ அடிக்க போறீன்னு சொல்லி திருப்பி அழுறாரு. அதெல்லாம் அந்த அழுகையோட சேர்த்து படிக்கணும். அடுத்து கடைசியில் ஆண்டவர் வந்து இவருக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இவருக்கு அத்திமரம் துளி விடாமல் போனாலும் கர்த்தர் சொல்றாரு, என்ன பாபிலோனே வரட்டும், என் மேல விசுவாசம் இருக்கிறவங்க நான் காப்பாத்துவேன். அப்போ இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் எனது ஒலியோ மரத்தில் இதெல்லாம் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப எல்லாம் போகல, எல்லாம் இருக்குது. ஒரு நாள் வரும் பாபிலோனிய சாப்பிட எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ண போறான். அது பாடும்போது அந்த நெகினோத் வாத்தியம் இருக்கு, அப்படி இருக்கும். நெகினோத் என்ன வாத்தியத்துக்கு வாசிக்க ஒப்புவிக்கப்பட்ட பாடல்.
அந்த நெகினோத் என்ற வாக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ராப் சாங் இருக்கு இல்லையா, அந்த மியூசிக், அந்த மியூசிக்ல அந்த மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க டெம்பிள்ல, அங்க கொண்டு கொடுக்கணும். சங்கீதங்கள்ல வரும் ராக தலைவனுக்கு வாசிக்கும்படிக்கு அந்த மியூசிக்ல ராக்கு ராப் இன்னைக்கெல்லாம் இருக்கு இல்லையா. அப்போ இவ்வளவு வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. சில இடத்துல அழுகிறார்கள், சில இடத்துல நடனம் ஆடுகின்றார்கள், சில இடத்துல யோவான் எழுதும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும் கிரீக். ஆனா எபிரேயர் புஸ்தகத்தை படிக்கும் போது ரொம்ப கடினமா இருக்கும் அவருக்கு அந்த லிட்டரரி ஸ்டைலை பார்க்கும் போது. சிலர் எழுதும் போது இப்போ சங்கீதம் 23 எழுதும் போது தாவீது பாக்குற கர்த்தர் எப்படி பாக்குறாரு, அவர் ஒரு மேய்ப்பர், கோல் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு தடி, ஒரு ராட் அண்ட் ஸ்டாஃப். தடி என்னது அங்க போகாத, அந்த வழியா போகாத. கோல் என்னது ஒரு இது இருக்கு, கியூ போல் அப்படி விளைஞ்சிடும், தவறி போயிட்டா அதை அப்படியே குப்பி போட்டு எடுத்துடலாம். அப்போ ஆமா, அப்போ அபிஷேகம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், அதுக்கு அந்த பருக்கள் அந்த வெயில் காலத்துல எல்லாம் வரும்போது அது எண்ணெய் ஊற்றி அப்படி பண்ணும்போது அந்த எல்லாம் ஆறி போயிடும். அப்படி பாத்திர அப்படியே இதை வடிந்தோடும். அப்போ அதை பார்த்து அதை வறுமையை எழுதுகிறார். இவைகளை நாம் புரிந்துள்ளாங்க. லூக்கா மருத்துவர், அவர் ஒரு டாக்டருக்கு பாணியிலே எழுதுகிறார். நாளாகமம் ஒரு யார் எழுது, ஒரு பிரீஸ்ட் எழுதுறதுனால அந்த டெம்பிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படினால இவைகளை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன், ஹியூமன் எக்ஸ்பிரஷனும் இதில் காணப்படுகிறது. அடுத்த காரியம், do not assume a partial report is a false report. சில ஆதர் பார்சியலா தான் சொல்லுவாங்க. மத்தேயு ஒரு இன்சிடென்ட்ல ஒரு இதுல வரும் கழுதையும் அது குட்டியையும், ஒரு இதுல வரும் இதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. அப்ப காணிப்போம் பாத்தியா, அதுல 2 அண்ணன் இருக்கு, இதுல 1 இருக்கு, தப்பா சொல்லிட்டான் பைபிள், நீ சொல்ற கடவுளுக்கு பார்த்து இல்ல தப்பு இல்ல. இவருக்கு பார்வையில் என்னது, அது அவிழ்த்துட்டு வந்ததுதான் இவருக்கு முக்கியத்துவம். அவருக்கு பார்வை குட்டி, அவர் என்னது அதுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. இன்னொருத்தருக்கு பாக்குறாரு இல்ல. 2 ஒரு ஆக்சிடென்ட் நம்ம பாக்குறோம், ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்க 2 பேரும் நிக்கிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரே சம நேரத்துல 2 பேரும் நிக்கிறீங்க. அடுத்து டக்குன்னு நடந்துட்டு ஓடி ஓடி வர்றாங்க, என்ன நடந்தது நீங்க சொல்றீங்க. அது 2 பேரு அது எப்படி நடந்து, அது உங்க பார்வையில பஸ்ஸுக்காரங்க தப்பா இருக்கு, இன்னொருத்தன் பார்வையில லாரிக்காரங்க இடிச்சதா இருக்கு. இடிச்சதே 2 பேர். இப்போ உங்க கண்ணோட்டம் என்னது, இவன் தான் குடிச்சிட்டு வந்தான் போல இருக்கு, இவன் தான் பைக்கை இடையில கொண்டு உள்ள போதான் போல இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான், பைக்குக்காரன் குறுக்க வந்ததும் சரிதான், இவன் இல்ல ஓவர்டேக் அடிச்சதும் சரிதான். ஆனா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பைக்குக்காரங்க தான் என்னது ரொம்ப வேகமா போறாங்க, அவனும் முன்ன போனானாலதான் அவன் முன்ன போனா சரிதான். இதுல தவறுகள் இருக்கலாம், ஆனா ஒரு வகையில 2மே சரிதான். அதே போலதான் இவைகள் அந்த ஆடியன்ஸுக்கு. இப்போ மத்தேயு என்ன எழுதுனா யூதர்களுக்கு எழுதுகிறாரு, யோவான் இப்போ ஒவ்வொரு ஆதர்களுக்கும் ஒவ்வொரு ஆடியன்ஸ் இருக்குது, அந்த ஆடியன்ஸை மையமாக எழுதுகிறார்கள். மத்தேயு சொல்லுகிறார், நீ கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் 16:16. மார்க்கு சொல்லுகிறார், நீர் கிறிஸ்து, யூ ஆர் தி கிரைஸ்ட். லூக்கா சொல்லுகிறார், தேவனுடைய கிறிஸ்து. ஒரே இதுதான், ஆனா எக்ஸ்பிரஷன் இதுல எந்த வார்த்தை சொன்னாங்க, எல்லா வார்த்தையும் தான் சொன்னாங்க. இவருக்கு அந்த வார்த்தையில கிடைச்சது என்னது, லூக்காவுக்கு தேவனுடைய கிறிஸ்து, அதுதான் முக்கியமான பாயிண்ட். மத்தேயுக்கு என்னது, கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், 2 ஒண்ணுதான். ஆனால் அவருடைய இம்பார்ட்டன்ஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவை கேட்டார் போல் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். பார்சியல் ரிப்போர்ட் அவங்களுக்கு அவ்வளவு தேவை. நம்ம அதுக்குதான் 4 இருக்குது, இணைச்சு படிக்கணும். இதுல நமக்கு வேற எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்த காரியம், do not demand the New Testament citations of the Old Testament, always be exact quotations. புதிய ஏற்பாட்டில இருந்து அந்த பழைய ஏற்பாட்டை சொல்லப்பட்டபடி நிறைவேறினது, இந்த தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டபடி நிறைவேறினது, ஏசாயாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறினது சொல்லிட்டு அதை சொன்ன அதே வார்த்தை அப்படியே எழுதியிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பாங்க. அது தவறு கிடையாது. இப்போ சகரியா 12:10 இருக்குது, கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் குத்தின எண்ணெய் அவர்கள் அதை நோக்கி பார்ப்பார்கள். They will look on me whom they have pierced. யோவான் அதை எப்படி சொல்றாருன்னா,
அவர்கள் குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள். அந்த வாசிங்க யோவான் 19வது அதிகாரம் 37வது வசனம். They shall look on him whom they have pierced. அவர்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். சகரியா வருது என்னை நோக்கி பார்ப்பார்கள், அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. சகரியா 12:10 தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள். whom they have pierced. சகரியா எப்படி எழுதியிருக்கிறாரு? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை குத்தினார்கள், என்னை நோக்கி பார்ப்பார்கள். இது பிதாவாகிய தேவன் சொன்னதல்ல, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாகிய தேவன் சொன்ன வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார் யாகவே. ஆனா அப்படின்னாலே இதுல எதுவும் கிடையாது. இப்போ சிலர்ல இப்ப ஏசாயா 61:1-2 இயேசு சொல்வார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அபிஷேகம் பண்ணினார், காயம் கட்டுதலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறவும். அதோட நிறுத்துவாரு. நீதியை சரி கட்டும் நாள் அதை சொல்ல மாட்டாரு, ஏன்னா அதுக்குள்ள டைம் வரலாம். சரி கட்டல என்ன வரும்? நம்ம லூக்காவில் சொல்லுவாரு, பகுதி தான் சொல்லுவாரு. அப்ப பகுதி சொன்னனால அது தவறு கிடையாது, அவ்வளவுதான் சொல்ல தேவை அந்த டைமுக்கு, ஏன்னா அது நிறைவேறிட்டுட்டாரு. இந்த வாக்கியம் நிறைவேறிட்டு அடுத்தது சொன்னா அது நிறைவேறி இருக்காது. ஆனபடினாலே இது தவறல்ல. இன்னும் சில இடங்களிலே பழைய ஏற்பாட்டில் 1-2 வசனங்களை இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:6 மீகா 5:2 மற்றும் 2 சாமுவேல் 5:2 2 வசனங்களை சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:9-10 சகரியா 11:12-13 எரேமியா 19:12 போன்ற வசனங்களை இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியம், புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல ஒரு அர்த்தத்துல சொல்லி இருக்கும் அந்த வசனம், ஆனா புதிய ஏற்பாட்டுல அது வேறொரு கண்ணோட்டத்துல எடுத்திருப்பாங்க. நம்ம எடுக்க கூடாது. தேவாவின் ஏவுதல் அந்த எழுத்தாளர்கள் புரிந்து கொண்டாங்க, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கல. ஒரு உதாரணம், ஓசியா 11 சொல்லுகிறது, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஓசியாவுடைய பார்வை என்னது? எகிப்திலிருந்து யாரு கூப்பிட்டாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேலை வரவழைத்தார் ஓசியாவுக்கு பார்வையில. இங்க மத்தேயு யாருக்கு அப்ளை பண்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அது தப்பு இல்ல, இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. பைபிள் தவறு, இதான் இவன் தப்பா சொல்லி இருக்கிறான். அங்க யூதர்களை தான் சொல்லி இருக்காரு, இங்க இயேசு என்னப்போ பைபிள் தப்பு என்று சொல்லுகிறார்கள். அது தவறல்ல. ஏனென்றால் அந்த ஓசியாவுடைய பார்வையில இஸ்ரவேல், தேவனுடைய பார்வையில மேசியாவை குறித்த அந்த வாக்குத்தத்தமும் வார்த்தையும் அடங்கி இருந்தது. அது இப்பதான் வெளியாக்கப்படுகிறது. அடுத்தது, do not assume that divergent accounts are false accounts. ஒரே சம்பவத்தை 2-3 பேர் சொல்லி இருப்பாங்க. நம்ம முன்ன பார்த்தோம், சிலர் பாதி சொல்லுவாங்க, சிலர் கூட்டி சொல்லுவாங்க. இது இப்போ ஒரு சம்பவத்தை 2-3 பேர் சொல்லும் போது மத்தேயும் அந்த சம்பவத்தை எழுதுறாரு, மார்க்கும் எழுதுகிறாரு, லூக்கா எழுதுறாரு. கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு உதாரணம், மத்தேயு 28:5 அந்த இயேசுவுடைய அந்த கல்லறைக்கு வெளியே ஒரு தூதன் நின்னான்றது. யோவான் 20:12 சொல்லுகிறது 2 தூதர்கள் இருந்தாங்க. ஆனா இப்போ சிலர் சொல்றான், தாக 1ன்னு சொல்றான், 2ன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றோம்? பைபிள் தப்பு. ஒரே நேரத்துல 1, 2 எப்படி நிக்க முடியும்? கண்ணு குருடாவா போச்சு என்று சொல்லி நக்கலாய் பேசுகிறார்கள். இது தவறல்ல. ஏனென்றால் யோவானுடைய பார்வையில 2 தூதர்கள் நிக்கிறத அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. மத்தேயுடைய பார்வையில ஒரு தூதன் என்றுதான் என்ன சொல்றாரு? அந்த வார்த்தைய பேசுகிறார். அவங்களுடைய பாயிண்ட் அவங்களுடைய ஒரு தூதன் நின்றுட்டு அந்த வார்த்தைய உரைக்கிறார். அந்த உரைக்கிற அந்த நரேட்டிவ் தான் மத்தேயுக்கு முக்கியம். அந்த எத்தனை பேர் நின்னா, அடுத்து யார் வந்தா, அடுத்து யாரு போனா, பக்கத்துல அவன் எடுத்து நின்னா, அடுத்த வீட்டுல இவன் பார்த்துட்டு நின்னா, தோட்டத்துல இவன் தண்ணி ஊத்த வந்தான், அவருக்கு அது முக்கியம் இல்லை. மத்தேயுக்கு யூதர்களுக்கு இயேசு மெசியான்றதை நிரூபணப்படுத்தணும். இவர் சொன்ன அக்கௌண்ட் தான் முக்கியம். அப்போ அவங்களுக்கு 2 பேர் தான் சில யோசிப்பான். அப்ப 2ஆம் என்ன பேசினான், எங்க பார்த்துட்டு நின்னான், இவளை பார்த்துட்டு நின்னானோ, சிலவங்களுக்கு கேள்வி எப்படி போகும். அதனால அந்த இதுக்கே அவங்க போகல. யோவானுடைய பார்வையில 2 பேர் நின்றார்கள், இது பிரச்சனை இல்லை. இன்னொன்று, யூதாஸ் எப்படி செத்து போனான்றதுல சில குழப்பம் பண்ணுவான். மத்தேயு 27:5 இருக்குது, தூக்கு போட்டு செத்தான் இருக்குது. அப்போஸ்தலர் 1:18 பேதுருக்கு அதுல வரும்போது அவனுக்கு வயிறு வெடித்து உடல் சரிந்தனது
செத்தான் என்னது உடல் வெளியே தள்ளி செத்து போனான்னு பத்தியா. அப்போ தூக்குல செத்தானா உடல் வெளியே தள்ளி செத்தானா ரெண்டுமே சரியா இருக்க முடியாது. இது ஒரு கான்ட்ரடிக்ஷனே இல்ல. அவன் தூக்கல தொங்குனா, தூக்கல தொங்கும் போது என்ன செய்ய, அந்த ஒருவேளை அந்த கயிறு விலகி இறுகி என்னது இருக்கும், அவனுக்கு இதோட என்ன வெளியே வந்திருக்கு. ரெண்டும் உண்மைதான். அப்போ ஒருவர் ஆமா கயிறற்று போய் இது என்ன இருக்குது வெளியே வந்திருக்கிறது. ஆனா அப்படின்னாலே ரெண்டும் உண்மை. அடுத்த காரியம், do not presume that the Bible approves of all it records. பைபிள் சொல்லிட்டு அப்ப எல்லாமே சரிதான். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் உண்மைதான். but the Bible doesn't approve everything it records. இத சொல்லியிருக்கனால எல்லாம் செய்யலாம் என்று சொல்லல. பைபிளில் சாத்தான் பேசினதும் இருக்கிறது, தேவன் பேசினதும் இருக்கிறது, சாதா மனுஷன் பேசினதும் இருக்கிறது. இப்போ ஒரு வசனத்தை நம்ம எல்லாம் எடுப்போம், வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு அறியாம இருக்கிறோம். பைபிளே சொல்லுது இல்லையா? அந்த வசனம் எவன் சொன்னது? இயேசுவுக்கு விரோதமா உள்ளவங்க சொன்னது. இயேசுவை ஜனங்கள் பின்பற்றுகிறத இவனே சொல்றாங்க, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. பைபிள் எல்லாத்தையும் அக்குரேட்டா சொல்லுது, தவறா கூட்டி குறைச்சு சொல்லாம கரெக்டா அது சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா சாத்தானுக்கு பொய்கள் எல்லாம் சரி கிடையாது. அவன் பொய் சொன்னதும் இருக்குது. அவன் என்ன சொன்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களை போல் மாறுவீர்கள். ஆமா பைபிள் சொல்லுது. அப்ப சரியில்ல, நம்மில் ஒருவனை போல மாறினா நன்மை தீமையை நீங்கள் தேவர்களாவீர்கள் சொன்னா, you will be like gods ன்னு சொன்னா. அந்த நாலேஜ் தான் இவனுக்கு தெரிஞ்சதே ஒழிய மற்றபடி தேவனை போல ஒன்னும் மாறல, செத்துதான் போனான். அப்போ பைபிளை நம்ம விளக்கும் போது கடின பகுதியா இருக்கு புரிந்து கொள்ளணும்னா, பைபிள் சொல்லுது எந்த பாவத்தையும் பைபிள் அடிப்படையில ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஒருத்தன். பைபிள சொல்லி இருக்குது என்னது, லோத்துக்கு பிள்ளைங்க என்ன செய்தாங்க, இது பண்ணாங்க. பைபிள் சொல்லுது, நாங்களும் செய்யணும். சோதோம் கோமோரா என்ன செய்தாங்கன்னு இருக்குது, நாங்க செய்யணும். தாவீது என்ன செய்தாரு, அந்த அந்த பெண்ணை பார்த்தாரு. பைபிள் சொல்லுது பார்த்தாருன்னு சொல்லுது, நாங்களும் பார்ப்போம். பைபிள் சொல்லுது, நீ பாருன்னு சொல்லுதா? மொத்தமா பார்க்கணும். இதனாலதான் இந்த பைபிளை இப்படி விளக்காமல் விளக்கும் போதுதான் தவறுகள் ஏற்படுத்தி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்தது, ரிமெம்பர் that the Bible uses not technical everyday language. சிலவன் சொல்லுவான், யோசுவா சூரியனை பார்த்து சொன்னார், சூரியனை நின்றது. இன்னைக்கு நம்ம கேட்கறது, நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கலாம். சூரியன் முதல்ல இப்படிதான் கேட்பான், சூரியன் வந்து சுத்துது அப்படிதானே. சூரியன் வந்து அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது, அதே ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது, அதை சுத்தி எல்லா பிளானட்டும் ரிவால்வ் ஆகுது. எப்படி எல்லாமே ரொட்டேஷன்ல தான் இருக்குது, எதுவுமே ஸ்டெடியா அப்படி நின்றுகிட்டு இப்படி இருக்குல்ல, நமக்கு தெரியும். அடுத்து கேட்பான், பைபிள்ல வந்து எனக்கு ஒரு டவுட் சார், ஸ்காலர் அதுக்கு தானே இருக்கும், சரியான ஆள்கிட்ட வந்திருக்கேன். யோசுவா 10 வந்து சூரியனை நின்றுனார், நின்று இப்படி பிரேக் போட்டு நிறுத்தினாரோ, என்ன பதில் சொல்ல முடியும்? ஓ பைபிள் வந்து அன்றைக்கு இது சயின்ஸ் புக் அல்ல, இதுல சயின்ஸ் இருக்கிறது. இது சயின்ஸ் புக் அல்ல, இது ரட்சிப்புக்கான நூல், அதுதான் எழுதியிருக்கிறார். அப்ப அன்னைக்கு வந்து அப்ப இவன் இவ்வளவு நம்ம பதில் கொடுக்க வேண்டியது, இதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னோட சம்பவத்தையாக நீ என்ன செய்யற கேட்கிற. அப்ப அன்னைக்கு வந்து சூரியனுக்கு ரொட்டேஷன் இப்படியா, ஆண்டவர்கிட்ட அவர் அப்படியா கேட்கணும், ஆண்டவரே சூரியன் இத்தனை இதுல சுற்றி கொண்டிருக்கிறது, எத்த இதை சுற்றி இப்படி போய்கிட்டு இருக்கிறது ஆண்டவரே, அதனால இவன் எப்படி நிறுத்தலாம், எத்தை இப்படி நிறுத்தினா இதாகுமா, இல்லை அதை நிறுத்தலாமா, இதுக்கு இங்க ஒரு டிஸ்டன்ஸ் இப்படியா, எவ்ரிடே லாங்குவேஜ். இப்போ அப்ப நம்ம கேட்கணும், இன்னைக்கு பேப்பர்ல என்ன போட்டிருக்கான், நாளை சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம், அப்ப சூரியன் உதிக்குதா? கன்னியாகுமரிக்கு சூரிய உதயம் பார்க்க போற, கன்னியாகுமரியில சூரியன் எழும்புதா? நீ சொன்னா எவ்ரிடே லாங்குவேஜ், அது நம்ம புரிஞ்சு கொள்ளது. சூரியன் விடிய சூரியன் இருட்டுறதுக்கு முன்ன வந்துருது, அதுக்கு இருட்டு சூரியன் எங்க வீட்டுக்கு போகுதா? நம்ம அப்படி கேட்கணும், இதில் தவறு கிடையாது. இதை சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆமா ஆமா பைபிள் வந்து சரி நினைச்சேன், இப்படியா போட்டிருக்கு, நாம் பதில் கொடுக்க அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது இன்னொரு 4 காரியம் இருக்கு. Do not assume round numbers or false numbers. புரியுதா? இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் சொல்லும் போது 1,85,000 பேர், 12,000 பேர், 34,000 பேர், 7,000 பேர்,
ஆமா, 1040 எல்லாம் இது இந்த ரவுண்ட் நம்பர்ஸ்ல போட்ட உடனே எல்லாமே நானும் யோசிச்சிருக்கேன், உங்களை எண்ணுவாங்களோ இன்னைக்கு எண்ணினாலே கரெக்டா வராது, அன்னைக்கு 2 3 4 எல்லாம் நம்ம ஸ்கூல்ல சொல்லுவாங்க, நீ 1 சொல்லு, நீ 2 சொல்லு, 4 5 6 1 லட்சத்தை வரை போயிருமோ. ஒரு தூதம் அடிச்சு 1,85,000 தானே பாளையத்துல வந்து அடிச்ச உடனே. அப்போ கரெக்டா எண்ணி வச்சு கரெக்டா 5001 அப்படி இருக்கப்படாதோ. வெற்றிமேஷன் மனுஷர் வெட்டி ஏற்றி பார்த்ததுனா அப்படி 70,000 பேரா 80,000 பேரா வெற்றிமேஷன் மனுஷர் வெட்டி ஏற்றி பார்த்ததுனால அப்படி இந்த 1000 ரூபாய் சில்லறை 52ல வந்திருக்க கூடாதா? ரவுண்ட் நம்பர்ஸ்ல எழுதுறது அன்றைய லிட்டரேச்சருடைய வழக்கம். அது லிட்டரேச்சருடைய பார்வையிலே அது தப்பு இல்ல. இப்ப சில அது வந்து இந்த என்னது எழுதுறவங்களுக்கு சில ஏறத்தாழன்னு போடுவோம். இது கத்தருக்க பார்வையில் இது தவறே கிடையாது, பிரச்சனையே இல்லை. ஆனா அப்படின்னா இது தவறல்ல. அடுத்தது ரிமெம்பர் தட் தி பைபிள் யூசஸ் டிஃபரண்ட் லிட்டரரி டிவைசஸ். நம்ம தான் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்? சிலர் போயட் வடிவில் எழுதுவாங்க, சிலர் வந்து பேரபிள் என்னது ஊமைகள் வடிவில் இருக்கும், சிலர் வந்து என்னது அலிகோரி. பவுல் வந்து என்னது செய்யறாரு, ஒரு 2 மலைகளை எடுத்து ஒன்னு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொண்டு வர்றதுக்கு, ஒன்று வாக்கு தத்துவம், இன்னொன்று அடிமைத்தனத்தில் ஆகாரம் சொல்லி கொண்டு வருகிறாரு. இயேசு கிறிஸ்து சிலது சட்டை கிண்டலா சில சொல்லுவாரு, ஒட்டகத்தின் காதிலே என்னது ஊசியின் காதலே அது எப்படி ஊசிக்கு காதல ஒட்டகம் நுழையும்? இயேசுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியுமே. அது வந்து புரிந்து கொள்வது சாட்டர். இது லிட்டரேச்சர்ல ஒரு பெரிய பெரிய ஹை டிவைசஸ். இதை கிண்டல் அடிக்கும், இதை நம்ம தவறா புரிஞ்சு கொள்ள கூடாது. என்னது சில பிள்ளைங்களுக்கு ஆமா டாடி அது ஒட்டகத்துக்கு காதுல ஊசிக்கு காதல ஒட்டகம் போகுமா, ஏன் இயேசு அப்படி சொன்னாரு? அது எதுக்கோ சொல்லியிருப்பாரு, ஒருவேளை அவருக்கு காலத்துல போயிருக்குமா இருக்கும். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து அந்த சாட்டர் இதை சொல்லுவாங்க, அதை வந்து புரிந்து கொள்வதற்கு சொல்லப்படுகிறது. இன்னொன்று ஹைப்பர்போல். சிலவங்க கேட்பான், இயேசு செய்தவற்றை எழுத போனா உலகம் கொள்ளாதுன்னு கேட்பான். உலகம் கொள்ளாதோ, ஒரு புத்தகத்துல இவ்வளவு கொழிச்சு இன்னும் இயேசு இன்னும் எத்தனை செய்தார்? 3 வருஷம் தானே செய்தாரு. அதுக்கு எழுதல, அவ்வளவு அதிகம். உலகம் கொள்ளாதுன்னா அதெல்லாம் டெய்லி அவர் ஒவ்வொரு நொடி அவர் பேசுனதே அற்புதம் தான். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் இவங்கள்ட்ட பேசுனது போனதெல்லாம் செய்ததுன்னா எழுத முடியாதுன்னு சொல்லுகிறார். இதை விட ஒரு முக்கியமான காரியம், இந்த பிரதிகள் தேவனால், இந்த காப்பிகள் தேவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த பிரதி எடுத்தவங்கள்ட்ட இல்லை, மூல பிரதிகளில் மட்டுமே இந்த இன்ஸ்பிரேஷன் காணப்பட்டது. ஏன் இப்ப நிறைய டிரான்ஸ்லேஷன் வருது? ஏன் நம்ம வந்து கிரீக்கு போறோம், ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் பாக்குறோம்னு சொன்னா, நம்முடைய பைபிள் வந்து பிரதிகள் இருந்து நமக்கு கிடைச்சதுதான். இது ஒரிஜினல் மூல பாஷை தான். இப்ப தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தவங்க மூல பாஷைன்னா பவுல் எழுதுன அந்த மேனுஸ்கிரிப்ட் ஒன்றும் இல்லை. பல பிரதிகள்ல அவங்களுக்கு ஒரு எபிரேய பிரதி கிடைச்சி தமிழ் மொழிபெயர்த்தவங்க அதை எபிரேயத்தை படிச்சு அதை மொழிபெயர்த்தது. ஆனபடினாலே இப்படி வந்து காப்பி பண்ணும் போது சில தப்புகள் வந்திருக்கு. உபதேசத்துல எதுலையுமே தப்பு வரல. எதுலன்னா இந்த காப்பி ஸ்டேரர் 700ன்றதுல 7000. ஏன்னா எபிரேயத்துல எல்லாம் ஒரு புள்ளி தான் கீழே, யோது வௌ, அந்த ஒரு புள்ளி கொஞ்சம் லேசா மாறிட்டாலும் அடுத்த ஒரு புள்ளி அடுத்த ஒரு எண்ணு சொல்லி வந்துடுவார்கள். இப்போ 2 ராஜாக்கள் 8:26 மலசியா ராஜாவுக்கு 22 வயதுன்னு சொல்லுது. 2 நாளாகவும் 22:2 வந்து 42 சொல்லுது. அப்போ 20 வருஷம் ஒரே ராஜா பதவி இருக்கும்போது 20 வருடம் கூட தான் இருக்கிறது. அப்போ வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இது ஒரு காப்பிஸ்ட் எரர். மொழிபெயர்த்ததிலே அந்த பிரதி எடுத்ததிலே வந்த தவறு என்று புரிந்து கொள்ளலாம். NASB பைபிள்களில் இந்த தவறுகள் எல்லாம் சரிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயத்துல வந்து நமக்கு வந்து இந்த நியூமரல்ஸ் 1 2 3 இல்ல, அந்த மாடு அந்த அந்த டிசைனை வச்சுதான் அவங்களுக்கு என்ன செய்தாங்க அப்படி கொண்டு வந்தார்கள். ஆனா அப்படினால இந்த மாதிரி அநேக நியூமரிக்கல் எரர் சீக்கிரம் விடவில்லை. இப்ப இங்க எவ்வளவு தப்பு வரும்னு சொன்னா, இத சில சொல்லுவாங்க டிக்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தா 2 தடவை எழுதிடுவாங்க, 1 எழுதுறது. இப்போ லேட்டர்னு எழுதுறதுக்கு பதிலா லேட்டர்னு வந்துடும்.
ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். அப்ப அர்த்தம் மாறி போய் விடுகிறது. இதெல்லாம் இந்த கிராமர்ல அந்த காப்பி பண்ணும்போது இருக்கிற தவறுகள். இன்னொரு ஃபிஷன் சொல்லுவாங்க, இணைக்கிறது. நோவேர்னு ஒரு வார்த்தைய நவ் ஹியர்னு போட்டுருவாங்க, ரெண்டும் அர்த்தம் மாறி போய் விடுகிறது. ஃபியூஷன் சொல்லுவாங்க, அத என்ன சொல்றது, அதை பிரிக்க வேண்டிய வார்த்தையை இணைச்சு படிப்பாங்க. லுக் இட் இஸ் தேர் இந்த கேபினெட்னு படிக்கிறது பதிலாட்டு லுக் இட்ஸ் தேர் இந்த கேபினெட், அது வார்த்தை மாறி. ஹாப்லோகிராஃபி என்று சொல்லுவார்கள். லேட்டர் என்பவர்கள் லேட்டர்னு சொல்லுவாங்க. ஹோமோபோனி என்று சொல்லுவார்கள். ஹோமோபோனி என்று சொன்னா ஒரே சத்தம் தான், ஆனா ரெண்டு வார்த்தையில ரெண்டு அர்த்தம். மீட் மீட், எம்இஏடி எம்இஇடி. மீட்னா சந்திப்போம், மீட்னா இறைச்சி, சத்தம் ஒரே சத்தம். அப்ப அப்படி மெட்டாதீசிஸ் என்று சொல்லுவார்கள். இப்போ கேஸ்ட் பதிலாக கேட்ஸ்ன்றுவாங்க, சிஏஎஸ்டி, அதுக்கு பதிலாக சிஏடிஎஸ், ஒரே சத்தம் தான், அர்த்தம் மாறி விடுகிறது. இப்படி இதெல்லாம் பைபிள்ல வந்ததுன்றல்ல, இதெல்லாம் இத பொதுவா இலக்கியங்கள் எல்லாம் பல பழமையான இலக்கியங்களை இங்க கொண்டு வரும்போது இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் வர வாய்ப்புண்டு. ஆனாலும் 98.5% பைபிள் 100க்கு 100 சரின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 1.5 புள்ளி தான் கொஸ்டின், தப்பல்ல. அதான் சில ஸ்டடி பைபிள் எல்லாம் சிலதெல்லாம் மார்ஜின்ல போட்டிருக்கோம், சிலது கீழே போட்டிருக்கோம். அப்ப அங்கதான் டிரான்ஸ்லேட்டர்ல வித்தியாசம் வரும். பல அந்த மேனுஸ்கிரிப்ட பார்க்கும்போது வித்தியாசப்படும். அப்ப அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் நடக்கும், இதுல எந்த ரெஃபரன்ஸ் சரி, எது தப்பு. அப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணி இப்ப ஸ்டடி பைபிள் போடும்போது ஒருத்தர் போடுவாரு, இதுதான் மேல வரணும், வசனமா வரணும், கீழே அடைப்புக்குறிக்குள்ள இதை போட்டிருப்பாங்க, சிலர் மாத்தி போட்டிருப்பாங்க. இதுல தப்பு இல்ல. இதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னா, நிறைய லிட்ரேச்சர் இப்போ மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ ஹோமரோட இனியெழுது 900 பிசியில் எழுதுனது, மூலப்பிரதி முதலாவது 400 பிசியில் எழுதுனது, 500 வருடத்துக்குள்ள 643 காப்பி தான் கிடைச்சிருக்கு. சீசருடைய காலிக்குவார்ன்றது 44 பிசிக்குள்ள எழுதுனது, ஏடி 900 தான் முதல் பிரதி, 1000 வருஷத்துல 10 காப்பி தான் கிடைச்சிருக்கு. பிளேட்டோட டெட்ராலஜிஸ் 347 பிசிக்குள்ள உள்ளது, ஏடி 900 தான் முதலாவது காப்பி, 1200 வருஷத்துல 7 பிரதி தான் பண்ணியிருக்கிறாங்க. அரிஸ்டாட்டிலுடைய எழுத்துக்கள் எல்லாம் 322 பிசியில எழுதப்பட்டது. ஏடி 1100 தான் முதல் காப்பி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 1400 வருஷமா 49 பிரதி தான் கிடைச்சிருக்கு. ஹெரோடோட்டஸோட ஹிஸ்டரி 425க்குள்ள எழுதப்பட்டது. ஏடி 900 தான் முதல் காப்பி, 1300 வருஷத்துல 8 காப்பி தான் கிடைச்சிருக்கு. யூரிபிடஸ்ல எழுத்துக்கள் 406 பிசியில முதலாவது எழுதப்பட்டது, ஏடி 1100ல முதலாவது பிரதி எழுதப்பட்டது, 1500 வருஷத்துல 9 காப்பி. புதிய ஏற்பாடு கிபி 50 முதல் 90 வரை எழுதப்பட்டது. ஆமா, அந்த பழமையான எழுத்துக்கள். ஏடி 130ல உள்ள பிரதி நமக்கு கிடைச்சாச்சு. மற்றதெல்லாம் 500,000 வருஷம் அந்த எழுத்து எழுதப்பட்டு 500,000 வருஷம் கழிச்சுதான் முதல் காப்பியை கண்டுபிடிக்கிறாங்க. கிடைச்சிருக்க முதல் பிரதியே அந்த எழுத்து கழிச்சு 1000 வருஷம் உள்ள பிரதி தான், அது 5-6 தான் கிடைச்சிருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு மூல பிரதிகள் காப்பிகள் ஏடி 130ல 30 வருஷம் இடைவெளியிலே பிரதி கிடைச்சாச்சு. 24,000 பிரதி இருக்கு, 1 இல்ல 2 இல்ல, 24,000 பிரதி இருக்கு. அப்போ பைபிள்ல காப்பி சேரலுக்கு அதை கிழிச்சு போடணும்னு சொன்னோம்னா, அப்போ நீ ஹோமரோட எல்லாம் கிழிச்சு போட்டுரு, சீசருடைய எல்லா இலக்கியங்களையும் கிழிச்சு போட்டுரு, பிளேட்டோட அரிஸ்டாட்டிலுடைய ஹெரோடோட்டஸோடைய 5 காப்பி இருக்கிறதெல்லாம் ரொம்ப பழமையான உலகத்திற்கு தொன்மையான இலக்கியங்களா. 24,000 பிரதி இருக்குது. மூலப்பிரதி எழுதப்பட்டு 30 வருஷத்துக்குள்ள உள்ள பிரதியே கிடைச்சாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா உபதேசத்துக்கு அடுத்த வசனங்கள்ல தப்பே இல்லை. அந்த நியூமரிக்கல்ஸ்ல தான் சில வித்தியாசங்கள் வருகிறது. ஆனா அப்படின்னாலே இது ஒரு பிரச்சனையே கிடையாது, இது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ இதை பார்த்துக்கணும். Do not confuse general statements with universal statements. இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த பிரசங்கியின் புத்தகத்துல நம்ம வசனம் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாதாளத்துக்கு இறங்குற மிருகத்தினுடைய ஆவியையும், அப்ப மிருகத்துக்கு ஆவி இருக்கா, பாதாளத்துக்கு போகுதா, இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் சொல்லுகிறாருன்னு அவர் சொல்லல, கடைசி அதிகாரம் வர்ற வரைக்கும் அப்பதான் அவருக்கு வெளிப்பாடு எழுதுறாரு. அது வரைக்கும் எல்லா மாயை 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 என்று கர்த்தர் சொல்லுகிறாருன்னா இருக்கு. எல்லா மாயை மாயின்னு பிரசங்கி சொல்றான். அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, வெறுத்துச்சு. என்னத்த வாழ்க்கடா, பொண்ணும் பார்த்தாச்சு, பொருளும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணு சகிக்கல. சூரியனை பாக்குறாரு, எல்லாம் மாயை. தேவன் அப்படி சொல்லல,
பரிசுத்தவான்கள் சொல்லல, தீர்க்கதரிசிகளுடைய எழுத்துக்கள் வரல. ஒரு ராஜாவுடைய பார்வையில, எல்லா அனுபவத்தினுடைய பார்வையில மாயை. இது ஜெனரலா உள்ள ஸ்டேட்மெண்ட். எல்லாம் சொல்றாங்க, செத்த வீட்டுல சொல்றாங்க இல்லையா, என்னத்த சூரியனுக்கு கீழே அது மட்டும் இருக்குது, எல்லாமே சூரியன் மட்டும் போய் என்னைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான வருஷமா சூரியனை நம்ம பாக்குறோம், சந்திரனை பாக்குறோம், மற்றவங்க எல்லாம் பார்க்க முடியறதில்ல, எல்லாம் போய்கிட்டே இருக்கிறோம். இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். நீதிமொழிகள் புத்தகத்திலே இருக்கிறது. இப்போ நீதிமொழிகள் இருக்கிறது, when a man's ways are pleasing to the Lord, he makes even his enemies to be at peace with him. கர்த்தருக்கு அவன் பிரியமாய் இருந்தால் அவன் எதிரிகளே அவனோட சமாதானமா இருப்பார்கள். இது ஜெனரலா உள்ளதுதான், உண்மைதான். ஆனா இப்போ இயேசு பிதாவுக்கு அவ்வளவு அன்பா இருந்தார், அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லை, அவருடைய சத்துருக்களோட சிநேகிதனா இல்லையே. இது யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் அல்ல. சிலது யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, God is omniscient, சர்வ வல்லமை உள்ளவர். அது அப்படி இருக்கலாம், அப்படி கிடையாது. சொன்னா அது சரிதான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது, மாற்றப்படக்கூடியது, எல்லாருக்கும் பொருத்தணும் இல்லை. இன்னொன்னு இருக்குது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலான அவன் அதை விடாது இருக்கான். இப்போ சில பிள்ளைங்க வந்து வளர்ந்தாலும் பேச்சு கேட்கறது. அப்ப நம்ம சொல்லி இருப்போம், பிள்ளையாண்டாலும் நடத்த. அப்ப அவங்க சொல்லுவாங்க, என்ன நீங்க சொல்றீங்க, 5 வயசுல இருந்தே நாங்க என்ன செய்யறோம், நாங்க என்ன கத்துற ஜபத்திலேயோ பாட்டு பாடுறதுலயோ அவங்களால முடிந்த அளவுக்கு நல்வழியிலே நடத்தி இருப்பார்கள். வழி தவறி போனவர்கள் வாலிப பிரயாணத்துல எத்தனையோ பேர் உண்டு. அது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், அது சரிதான். ராபாவுக்குள்ள சொன்னது நீதிமொழிகள் புத்தகம், யோபுவின் புத்தகம், பிரசங்கியின் புத்தகம், இந்த புத்தகங்கள்ல இருந்து வசனம் இதெல்லாம் பழமொழிகள். ஓ சாலமன் சொல்லுவாரு, என்னது, நம்பக்கூடிய 1000 ஆண்களை கண்டுபிடித்தேன், அதனால ஒரு பொண்ணைய நம்ப மாட்டேன், அப்படி சொல்லுவாரு ஒரு வசனம். ஆமா, 1000 புருஷர்களுக்கு ஒரு ஸ்திரீயை காணல. எப்படி எப்படி காணுவ, 1000 மாமியார் உனக்கு எப்படி எப்ப காணுவ, அவனுக்கு காணவே முடியாது, அவனால காணும். ஏன்னா அவனுக்கு 1000 மாமியார் இருக்கிறாங்க, ஒரு மாமியார் இருக்க பாடே இப்படி. 1000 மாமியார் 1000 பொண்டாட்டின்னு எப்படி இருக்கும், அப்போ ஸ்திரீ இருக்கும். அப்போ சிலதெல்லாம் அவங்க பார்க்கும், இதை பெண்கள்கிட்ட சொன்னா பெண்கள் ஏத்துப்பாங்களா, நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது சாலமோனுக்கு ஒரு பழமொழி. இவைகள் ஜெனரலா பொருந்தும், யூனிவர்சலா எல்லாமே பொருந்தாது. அப்படினால இவைகள் கவனமா இருக்க வேண்டும். அப்படினால இவைகள் நாம் பார்க்கும்போது கடினமான பகுதிகள். கடைசியாக later revelation supersedes previous revelation. ஓ நியாயப்பிரமாணம் அந்த 7th day இவங்க எல்லாம் குழப்பறதே இதுதான். 10 கட்டளை கொடுத்தாரு, அது என்ன செய்யுது, அது 10 கட்டளை, அது 4வது கட்டளை எல்லாம் பிரகாசம் எரிஞ்சி போயிட்டு பார்க்கும்போது மின்னிக்கிட்டு இருந்தது. லேட்டர் ரெவலேஷன் வரும்போது இதெல்லாம் இதுக்கு முடிஞ்சாச்சு, நியாயப்பிரமாணத்தை ஒழித்தாருன்னு இல்லையா இருக்கு, கிருபையின் பிரமாணத்தை கொண்டு வந்தாருன்னு, அதுவும் ரெவலேஷன் தான். இது லேட்டர் ரெவலேஷன். அப்போ நீ என்ன செய், ஒரு ஆடையை எடுத்துட்டு பலி செலுத்திய செலுத்து, அதுவும் செய்யணும் இல்லையா. அதுவும் கர்த்தர் சொல்லுகிறதாவது நீ என்ன செய்யணும், தலை முதல் அதை என்னெல்லாம் தோலை உரிக்கணும், இதை வெட்டணும், சந்து சந்தா வெட்டணும், தண்ணி ஊற்றணும், இதை செய்யணும், பாவ மன்னிப்பு நாள் அன்னைக்கு இது செய்யணும், இது செய்யணும், எவ்வளவோ சொன்னாரு. ஆனா அப்படின்னாலே பைபிளுடைய ஒரு உபதேசம் எடுக்கும் போது, இப்போ வருகையை பற்றி எடுக்கும் போது, மொத்த பைபிள்ல படிக்கும் போது தான் நமக்கு தெளிவு வருகிறது. எஸ்கட்டாலஜி பார்க்கும் போது, வெளிப்படுத்தல் வரும்போதுதான் the end, நல்லதொரு முடிவு. அது வரைக்கும் ஒரு முடிவு வரல. பழைய பாட்டை மட்டும் வச்சு பார்த்துட்டு இருந்தா எதுக்கு இந்த பலி, எவ்வளவோ தீர்க்க தரிசனம் ஒண்ணும் நடக்கலையே. இன்னைக்கு முற்று பெறாத தீர்க்க தரிசனங்கள், அர்த்தமற்ற பலிகள் எல்லாமே புதிய ஏற்பாடு வரும்போதுதான் இவைகள் மாற்றப்படுகிறது. உதாரணம், ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது, வேற எல்லாம் புசிக்கலாம். மிருகத்தோட சாப்பிட கூடாது, அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. அடுத்து என்ன ஆச்சுது, இவங்க அதை சாப்பிட்டுட்டாங்க. அடுத்து அந்த கனியை சாப்பிடாதபடி பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, வெறும் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடலாம். நோவாக காலத்துக்கு போற என்ன ஆச்சுது, மிருகத்தை சாப்பிடலாம். மோசேக்கு பிரமாணம் வரும்போது என்ன ஆச்சுது, எந்த மிருகத்தை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது என்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்தது. சபையின் காலம் வரும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:31 படி உணவு பதார்த்தங்கள் நம்மை தீட்டுப்படுத்தாது.
அந்த இதை சாப்பிடக்கூடாது, கால் இல்லாத சாப்பிடக்கூடாது, கோழியை சாப்பிடக்கூடாது. என்ன இப்ப கோழி வந்து பறக்க முடியாத பறவைகளை சாப்பிடக்கூடாது. ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து நமக்கு இது ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. அன்றைக்கு அது ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. இது லேட்டர் ரெவலேஷன், அது வந்து விட்டது. அப்படினாலே இவைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காரியத்திலும். முடிவாக, if God cannot err and if the Bible is God's word, then the Bible cannot err. தேவன் பொய் சொல்ல முடியாது. பைபிள் தேவனுடைய வார்த்தை. அப்படி என்றால் பைபிளும் பொய் சொல்ல முடியாது. இது மட்டுமல்ல, இதெல்லாம் ஒரு ஜெனரல் பிரின்சிபிள்ஸ் தான். ஜெனரலா இந்த அப்பாலஜிஸ்ட் வந்து இந்த 17-18 பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணுவார்கள். இன்னும் ஒவ்வொரு புக் வைஸாட்டு இருக்குது. இப்போ முதல் புத்தகத்துல இருந்தே கடின பகுதிகள் எடுக்கலாம். சூரியனை படைக்க முன்ன எங்க இந்த வெளிச்சம் வந்தது கேட்பான். சூரியனை படைக்க முன்ன சூரியன் தானே வெளிச்சம், அதுக்கு முன்ன எங்க வந்தது? 6ஆம் நாளை எல்லாம் படைச்சாருன்னு இருக்குது, எல்லாம் மிருகத்தை எல்லாம். ஆதாம் படைக்கப்பட்ட பிறகு இன்னொன்னா வந்து தோட்டத்துல வந்து இருக்கு. எப்படி வந்து இது ஒவ்வொரு புக் வைஸா போறது. இவைகள் பைபிள் கடின பகுதிகளுக்கு ஒரு அறிமுகம் மற்றும் இந்த கடின பகுதிகளை நாம் அணுக வேண்டிய விதமையாகும். இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.